நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட். சூப்பர்ஸ்டிஷன்ஸ், சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி. நமக்கு இந்த தலைப்புல பேச போறவர் நமக்கெல்லாம் பரிச்சயமான, எப்பொழுதும் தம் கருத்துக்களை ஆணித்தரமாகவும் சிறந்த முறையிலும் விளக்கும் ட்ரெய்னர் நம்முடைய திரு முத்தையா ராமநாதன் சார் அவர்கள். நான் ஒரு லேட்டஸ்டா ஒரு படம் பார்த்தேன், அதாவது வெப் சீரிஸ். அந்த படத்தோட பேர் வந்து லைவ் டெலிகாஸ்ட். அந்த சீரீஸோட பேர் வந்து லைவ் டெலிகாஸ்ட். இப்போதான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அது என்ன சீரியல்னா, இட் இஸ் அபவுட் பேய். பேயை பத்தி தான் சீரியல் எடுத்திருக்காங்க. நாம என்னதான் பேசினாலும் கொண்டாலும் இதெல்லாம் ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரசனையிலையும் இதை நம்புறதுக்கும் ஒரு பலர் இருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து அந்த நம்பிக்கைய, அதாவது தேவையில்லாத நம்பிக்கை பல இருக்கு நமக்கு. காக்கா காத்தனா வீட்டுக்கு காக்கா காத்தனா சொந்தக்காரர் வருவாங்க, கையரிச்சியா காசு வரப்போகுது, இந்த மாதிரி பல நம்பிக்கைகள் வச்சிருக்கோம் நம்ம. இதுக்கும் சயின்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை இன்னைக்கு நம்மளோட பக்கத்துக்காக ராம சார் இருக்காங்க. அவருடைய உரையை கேட்கறதுக்காக எல்லாரும் அவளா காத்திருந்திருக்கோம். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் ராம சாரை அவருடைய உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப கேக்குதா? கேக்குது. இப்ப கேக்குது. சரி, வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். நான் பேசுறதெல்லாம் கேட்டதுல கேக்குது. ரைட், ஓகே, थैंक यू. டாபிக் வந்து சூப்பர்ஸ்டிஷன், சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி. ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் டாபிக். இது மாதிரி ஒரு டாபிக் நாங்க வந்து ஹிப்னாட்டிக் சர்க்கிள் அப்பப்போ போடுவோம். இந்த மாதிரி அதுல பல மனநல மருத்துவர்களை எங்க சர்க்கிள் கான்ஃபரன்ஸுக்கு கூப்பிடுவோம். அது சென்னையில இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10 பேராவது மினிமம் 10 சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க முதல்ல சொல்ற செய்தி வந்து, நாங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்கலைன்னா எழுந்து போயிருங்க, காஃபி குடிங்க, இங்க உட்கார்ந்து சண்டை போடாதீங்க, என்ன நாங்க சொல்றதெல்லாம் சயின்ஸின் அடிப்படையிலானது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதனால என்னுடைய டிஸ்க்ளைமரும் இது சயின்ஸ் அடிப்படையிலானது. கோவப்படாம கொஞ்சம் மெசேஜ் வாங்கிக்கோங்க. இறுதியில எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பேருக்கும் நான் பதில் சொல்றேன். இல்லைன்னா எங்க ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற விவரமும் தர்றேன். அப்புறம் சயின்ஸ் மக்களுக்கு தெரியும். ஜெனரலா சயின்ஸுக்கான டெஃபினிஷன் சொல்லிடுறேன். No matter what a person does, and no matter where he does, no matter how many times it is done, no matter how many people do it, at which part of the country world they do it, the results have got to be similar. கிட்டத்தட்ட அதே ரிசல்ட் திரும்ப திரும்ப யார் பண்ணாலும், எங்க பண்ணாலும், எப்ப பண்ணாலும் அதே ரிசல்ட் வருமா? வந்ததுன்னா அதுக்கு பேர் சயின்ஸ். இப்ப 5 பெருக்குன்னா 25 அப்படின்னு வர்றது, அது எல்கேஜி யூகேஜி குழந்தை பண்ணாலும் அதேதான், பிஹெச்டி பண்ண ஸ்காலர் பண்ணாலும் அதேதான், அமெரிக்கால பண்ணாலும் அதுதான், ஆப்பிரிக்கால பண்ணாலும் அதுதான், ஜப்பான்ல பண்ணாலும் அதுதான், இன்னும் 1000 வருஷம் வச்சு பண்ணாலும் அதுதான். இதே போல எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, இசிஜி ரெக்கார்டிங். டாக்டர்ஸ் வந்து இந்த இருதயத்துல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி அளவை மெஷர் பண்ற சமாச்சாரம். இப்ப இந்த இசிஜி ரெக்கார்டிங்கை கொண்டு போய் எந்த நாட்டுல எந்த கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தீங்கன்னாலும் அந்த டாக்டர் கொடுக்கிற கருத்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து இதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி, இன்னொருத்தர் பேர் ரொம்ப ஹெல்தி ஹார்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி முரண்பாடுகள் சயின்ஸ்ல கிடையாது. இது கொஞ்சம் மோசமா இருக்குது, இல்ல ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட அதே ரிசல்ட் யார் பார்த்தாலும் வந்ததுன்னா அதுக்கு பேர் சயின்ஸ். அது ஒரு ஏரியா. ரெண்டாவது மனவியல்ங்கிறது நம்முடைய தாக்கம். மனவியல் சொல்றது வந்து நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செயல்கள். இது 3 சேர்ந்ததுதான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி சொல்லுவாரு. அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் என்ன, சிந்தனைகள் என்ன, முடிவெடுக்கும் திறன் என்ன, என்னுடைய உணர்வுகள் என்ன, கிவன் சிச்சுவேஷன்ல நான் அதை எப்படி உணர்வுபூர்வமாக பார்க்கிறேன், அதன் மூலமாக என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கின்றன. செயல்கள்னா அது குடும்பத்திலேயோ நான் செய்த செயல்களோ, இல்ல அலுவலகத்திலேயோ சமுதாயத்திலேயோ என்னுடைய செயல்கள். அப்ப என்னுடைய எண்ணமும், என்னுடைய உணர்வும், என்னுடைய செயல்கள் 3 எப்படி போகுது மனவியல்.
சோ மனவியல் ஒரு ஏரியா, சயின்ஸ் ஒரு ஏரியா. இதை தாண்டி பிலீஃப் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குது. பிலீஃப் சிஸ்டம்னா நான் இவ்வாறு நம்புகிறேன் அப்படின்னு சொல்றது வந்து பிலீஃப். இது சரியா போயிடும் நம்புறேன், இது கோளாறா போயிடும் நம்புறேன், இது இந்த மாதிரி முடியும் நம்புறேன் அப்படின்னு சொல்றது வந்து பிலீஃப். ஆனா இந்த சயின்ஸ் இல்லாத வர்ற பிலீஃபை நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்றோம். புரியுதா? சயின்ஸ் இருக்குது, மனவியல் சைக்காலஜியும் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் புறம்பாக கான்ட்ராடிக்டரியா சம்பந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒண்ணு நீங்க நம்புனீங்கன்னா அதை வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்றோம். நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் நல்லா ஆயிருவேன், கடன் எல்லாம் போயிடும், எனக்கு கல்யாணம் ஆயிரும், எனக்கு வேலை கிடைச்சிடும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும், நான் வீடு வாங்கிடுவேன், நான் வெளிநாட்டுக்கு போயிருவேன் அப்படின்றதெல்லாம் நம்பிக்கை. அதெல்லாம் தப்பே கிடையாது. பிலீஃப் சிஸ்டம்ஸ் ஆர் ஹெல்தி. ஆனா சயின்ஸுக்கு புறம்பாக, சைக்காலஜிக்கு புறம்பாக என்ன நீங்க நினைக்கிறீங்களோ, என்ன நீங்கள் கருதுகிறீர்களோ, என்ன நீங்க முடிவெடுக்கிறீங்களோ, எப்படி நீங்க வளர்க்கப்பட்ட சூழலோ, எப்படி நீங்கள் ஃபங்க்ஷன் பண்றீங்களோ, எதிர்கொள்ளுகிறீர்களோ, அந்த இடத்துல மூட நம்பிக்கை வருது. சரியா? அதனால நான் சயின்ஸ், மூட நம்பிக்கை, சைக்காலஜி மூணையும் மாத்தி மாத்தி அங்கங்க பேசிக்கிட்டே இருக்க போறேன். பெரும்பாலும் மூட நம்பிக்கைகள் எடுத்து அதுல இருந்து இதை சயின்ஸ் எப்படி பாக்குது, சைக்காலஜி எப்படி பாக்குது அப்படின்னு சொல்ல போறேன். சில இடங்கள்ல நம்ம வாழ்க்கை எல்லா இடங்களையும் தாக்கங்களை உண்டு பண்ணுகிறதுனால நான் முதல்ல சொன்ன டாபிக் திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வர்ற மாதிரி இருக்கும், இல்ல திரும்ப அதே டாபிக் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல அதே டாபிக்ல வேற ஒன்று சொல்ற மாதிரியும் இருக்கும். ஏன்னா எதுவுமே கம்பார்ட்மெண்டலைஸ்ட்னு சொல்லி இது முதல் போகி, இது 2வது போகி, இது 3வது போகி, உங்க ரிசர்வ்டு டிக்கெட் நீங்க வேற காம்பார்ட்மெண்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்ல முடியாது. சரியா? அதனால நான் கொஞ்சம் இப்படி லெஃப்ட் ரைட் போய்கிட்டு இருப்பேன். அப்புறம் எங்கேயாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒண்ணு சாட்ல போடுங்க, இல்லைன்னா ஸ்டீபனுக்கு சொல்லிருங்க. அந்த கேள்விகள் ஒவ்வொன்றா நம்ம பின்னால எண்ட்ல எடுத்துக்குவோம். சரியா? இப்ப முதல்ல ஜோசியம் அப்படின்னு எடுத்தோமானால், இந்த ஜோசியம் இருக்குது இல்ல, இது வந்து நான் கொஞ்சம் முன்னால எலக்ட்ரோ கார்டியோகிராம் சொன்னேன்ல, அந்த இசிஜி ரெக்கார்டிங் எந்த டாக்டர், கார்டியாலஜி டாக்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னாலும், இதயம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள நிபுணர்கள் யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்க ரீடிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்னுடைய கைரேகை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த கைரேகையை எடுத்து நான் பிரிண்ட் எடுத்து இதை கொண்டு போய் ஒரு 4 பெரிய ஜோசியர்கள் தமிழ்நாட்டுல, சென்னையில, இல்ல 10 ஜோசியர்கள் வச்சுக்குவோம், 10 ஜோசியர்களை கொடுத்து இதுக்கு நீங்க என்ன ரீடிங் கொடுக்குறீங்கன்னு அப்படின்னு கேட்கிற போது 10 பேரும் வேற வேற சமாச்சாரம் சொல்றாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னால குமுதத்துல அட்டை படத்துல ஒரு கைரேகை இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதை போட்டுட்டு நாங்க சென்னையில் உள்ள மிகப்பெரிய 4 ஜோசியர்கள் அப்படின்னுட்டு 4 பேரும் நான் இப்ப சொல்லல, அதுல 1-2 பேர் செத்து போயிட்டாங்க, 1-2 பேர் இன்னும் இருக்கிறாங்க. நேற்று முந்தானது கூட அவங்க பேசி இருக்கிறாங்க, வயசானவங்க. அவங்க கிட்ட கேட்கிற போது அவங்க சொன்னது வந்து மிகப்பெரிய பணக்காரர் சொன்னாங்க, மிகப்பெரிய அறிவாளின்னு சொன்னாங்க, மிகப்பெரிய பிசினஸ்மேன் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி 4 பேரும் அது அவங்க அந்த சுக்கிரனோ, அந்த குருவோ, அந்த புதனோ, அந்த திசையோ, அந்த கோள்களோ அதெல்லாம் வச்சு முதல் வீடு, 2ஆம் வீடு, 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டயலாகும் சொல்லி இவங்க வந்து பிரமாதமா இருப்பாங்க அப்படின்னு இந்த 4 மிகப்பெரிய ஜோசியர்கள் தமிழ்நாட்டில், சென்னையில் உள்ளவர்கள் சொன்னாங்க. இதை நடுப்பக்கத்துல குமுதம் போட்டுச்சு. அந்த ஜோசியர்கள் படத்தையும் போட்டு எல்லாத்தையும் அவங்க சொன்னது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கைரேகை வந்து வடபழனி கோயில் வாசலில் பிச்சை எடுப்பவர் உடைய கைரேகை அப்படின்னுட்டு அவர் முகத்தையும் கையையும் சேர்த்து வச்சு போட்டாங்க. என்னுடைய பாயிண்ட் வந்து நீங்க தப்பா சொல்லுங்க, ஜோசியர்கள் தப்பா சொல்றதுல ஒன்னும் தப்பே கிடையாது. சயின்ஸ் நிறைய தப்பு பண்ணிருக்குது, கரெக்ட் பண்ணிருக்குது. சரியா? ஆனா அந்த 4 பேரும் ஒரே தப்பு பண்ணிருந்தாங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். 10 ஜோசியர்களும் ஒரே மாதிரி தப்பு பண்ணாங்க. இந்த ஆள் 40 வயசுல இறந்து போயிடுவாரு, இல்ல 40 வயசுல தான் இது கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்கன்னா, 10 பேரும் சொன்னாங்கன்னா தென் ஜோசியம் பிகம் சயின்ஸ்ங்கிறேன் நான். தப்பா கூட சொல்லிட்டு போங்க. ஆனா there must be a basis, there must be a consistency, there must be a uniform recording from people saying that this is so. ஆனா ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா நல்லா இருக்கிறாங்க. இப்போ போன ஜனவரி 1ஆம் தேதி 2020 இது இன்டர்நெட்ல பார்க்காத ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 10 ஜோசியரை உட்கார வச்சு 2020 எப்படி இருக்கும்னு கேட்ட போது அட்டகாசம், அற்புதம், அபாண்டம், ஆஹா, ஓஹோ, அவ்வளவு பேரும் இன்னும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணும், வெட்கப்பட்டிருக்கணும், நாணப்பட்டிருக்கணும், விலகி போயிருக்கணும். ஆனா எல்லாமும் இன்னமும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா உலகம் பூரா பாத்தீங்கன்னா இந்த ஜோசியத்தை நம்புவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். நீங்க எவ்வளவு பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்புறவங்க இருக்கிறாங்க. காலையில 6 மணிக்கு நீங்க எந்த தொலைக்காட்சியை ஓபன் பண்ணீங்கன்னாலும் யாராவது ஒரு ஆள் ஏதோ ஒரு கலர்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஏதோ ஒரு விதத்துல ஒரு முகத்தையோ ஒரு கலையோ ஒரு டிசைன் போட்டுட்டு நான் வந்து தனிப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஜோசியம் குரூப் உள்ள இருக்கிற ஆளு, ஆனா நான் காமன் மேன் இல்லை, நான் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு வந்து உட்கார மாட்டேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிவிலையும் காலையில 6 மணிக்கு 20 டிவில 20 ஜோசியக்காரங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. தினப்பலன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சரி தொலைஞ்சு போ தினப்பலன் சொல்லிட்டு போ. என்னுடைய பாயிண்ட் வந்து தினப்பலன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ற தினப்பலனை விட்டுருங்க. நேத்து என்ன சொன்னாங்க, முந்தானத்து என்ன சொன்னாங்க. உங்களுக்கு தான் டைரி வச்சிருக்கீங்கல்ல, எழுதிருக்கிறீங்கல்ல, நேத்து என்ன நடந்தது, முந்தானத்து என்ன நடந்ததுன்னு. அந்த மாதிரி ஒரு வாரத்துல என்ன நடந்ததுன்னு பாருங்க. இந்த ஒரு வாரமும் தினப்பலன் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. இதுவும் அதுவும் டேலி ஆச்சுன்னா வச்சுக்கலாம். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இனிமே வரப்போற தினப்பலன் தான் பார்க்க கூடாது. இவங்க ஏற்கனவே சொன்ன தினப்பலன் வந்து வாங்க, ஏற்கனவே சொன்ன வார பலன் வந்து வாங்க, ஏற்கனவே சொன்ன ராசி பலன் வந்து வாங்க, ஏற்கனவே சொன்ன ஆண்டு பலன் அதுல இருந்து வாங்க, ஏற்கனவே பஞ்சாங்க பலன் என்ன சொன்னாங்களோ அதுல இருந்து வாங்க. அப்ப நமக்கு தெரியும். நாம என்ன பண்ணிடுறோம், இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். நீல் டிகிராஸ் டைசன் ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ரானமர் இருக்கிறாரு. அவர் ஹேடன் பிளானட்டரியம் நியூயார்க்ல ஒரு டைரக்டராகவும் இருக்கிறாரு. அவர் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன்ல தலைவராகவும் இருந்திருக்கிறாரு, மெம்பராகவும் இருக்கிறாரு. அவர் தான் இந்த புளூட்டோ அப்படிங்கிற ஒரு பிளானட்டை சின்ன பிளானட், குள்ள பிளானட், டுவார்ஃப் பிளானட்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்போதைக்கு நாம சொல்ற நவகிரகத்தை 8 கிரகம் அப்படின்னு தான் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் ரெகக்னைஸ் பண்ணது. சரியா? அவர் இதுல சொல்றாரு 12 ஜோடியாக் சைனை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் 200 பேர் இருப்பாங்க. ஒரு 5-star ஹோட்டல்ல இஸ் அட்ரஸிங் எ கேதரிங், வெரி எஜுகேட்டட் எலைட் கேதரிங்னு வச்சுக்கோங்களேன். அதுல இவர் சொல்றாரு, நான் இப்போ ஒரு ஜோடியாக் சைன் படிக்க போறேன். இந்த 12ல ஏதோ ஒண்ணு, கன்னி ராசி, துலாம் ராசி, மிருகம், மிருகசேஷம், எனக்கு தெரியாது, ஐ எம் நாட் கிளியர். ஏதோ 12ல ஒரு ராசி. நான் இப்போ ஒரு ராசி படிக்க போறேன். இந்த ராசி படிச்சா இது உங்களுடையதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கையை தூக்குங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ராசி பலனை பத்தி ஒரு 10 ஐட்டம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் இது யாருக்கு இது சூட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்ற போது மொத்த ஆடியன்ஸும் கை தூக்குச்சு. அப்ப இவர் சொன்னாரு, இது எந்த ராசி பலனும் கிடையாது, எல்லா ராசி பலன் வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ராசி பலனோட ஜெனரல் பேசிக் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா 7ல இருந்து 8 ஐட்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஐட்டம், 2 ஐட்டம், 3 ஐட்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லாத்தையும் கலந்து கட்டி மொத்தமே நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக நடக்கக்கூடியது ஒரு 20ல இருந்து 30 ஐட்டம் மட்டும்தான். நான் அதுல ஒரு சிலது மட்டும் இப்ப சொல்றேன். உங்களுக்கு குழந்தை பிறக்கும், பிறக்காது, கல்யாணம் ஆகும், ஆகாது, எக்ஸாம்ல பாஸ் ஆவீங்க, ஆக மாட்டீங்க, வாத்தியார் அடிப்பாரு, மார்க் போடுவாரு, காதலி கிடைப்பா, கிடைக்க மாட்டா, வழக்கு வின் பண்ணும், வின் பண்ணாது, உங்களுக்கு புதுசா யாராவது நண்பர்கள் கிடைப்பாங்க, இருக்கிறவங்க துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க, பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆகும், பெரிய லாபம் கிடைக்கும், புது கான்ட்ராக்ட் கிடைக்கும், இருக்கிற கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும், என்ன எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், அதனால உதவாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி உங்க உடம்பு நல்லா இருக்கும், கெட்டு போகும், கேன்சர் வரும், செத்து போவீங்க, உயிரோட இருப்பீங்க, என்ன ஆக்சிடென்ட் ஆகும், பழிச்சுக்குவீங்க, செத்து போவீங்க. இந்த மாதிரி மொத்தமே உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கக்கூடியது மேஜர் ஐட்டம் ஒரு 20 to 30 ஐட்டம்ஸ். இதை இந்த பக்கம் எழுதி வச்சுக்கணும். இந்த 30ஐயும் அந்த 30ல ஒரு 7 ஐட்டம் எடுத்து ஒண்ணுல போடணும். அப்புறமா இந்த பக்கமா அது ஆகாது அப்படின்னு ஒரு 3 எடுத்து போடணும். இதை குலுக்கி நீங்க எப்படி போட்டாலும் எல்லாருக்கும் சூட் ஆகும். உலகத்துல இருக்கிற 700 கோடி பேருக்கு இது சூட் ஆகும். இதைத்தான் அவங்க தொழிலா பண்றாங்க. இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி அப்படின்னு ஒரு மேகசின் அந்த காலத்துல வந்துட்டு இருந்தது. அதுல இஃப் ஐ எம் நாட் வெரி ராங், அந்த அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் 15 நாளைக்கு ஒரு தடவை அது வீக்லி வாரத்துக்கு ஒரு தடவை எழுதுவாரு. கோர் விடால்னு நினைக்கிறேன், GORVIDAL நினைக்கிறேன், ஐ குட் பி ராங். இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி. அதுக்கு ஆத்தர் வந்து நம்ம என்ன சிங், பஞ்சாப்ல ஒரு பெரிய சிங் ஒருத்தர் இருந்தாரு, குஷ்வந்த் சிங். நன்றிகள். குஷ்வந்த் சிங் மகா கிண்டல் பிடிச்ச பேர் வழி எல்லாத்தையும் நக்கல் சட்டையர் வம்பு பண்றதுல அட்டகாசமான ஆள். அவர் தான் அதுக்கு ஆத்தர், எடிட்டர் அந்த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லிக்கு. ரொம்ப பெருசா இருக்கும், நியூஸ் பேப்பர் மாதிரி சைஸ்ல அவ்வளவு பெருசா இருக்கும். அதுவே அந்த புக் அதை வாங்கி படிக்கிறது அந்த காலத்துல பெருமையான செய்தின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த கோர் விடால் சொல்றாரு, எனக்கு ஒரு 2 மாசம் லீவ் வேணும், நான் அமெரிக்காவுக்கு போறேன், என் பொண்ணை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி லீவ் கேட்கிறாரு. இவர் குஷ்வந்த் சிங் சார் தொலைஞ்சு போ அப்படிங்கிறாரு. அப்ப யாரு சார் எழுதுவாங்க? இந்த ஜோசியம் காலம் எழுதி ஆகணுமே, 12 ஜோடியாக் சைனுக்கும் 27 நட்சத்திரத்துக்குமா என்னவோ எழுதி ஆகணுமே அப்படின்னு கேட்கிற போது எல்லாம் நான் பாக்குறேன், நீ போயா அப்படின்னு அனுப்பிடுறாரு குஷ்வந்த் சிங். அதுக்கப்புறமா அவர் போன இந்த 2 மாசம் 8 வாரமும் குஷ்வந்த் சிங் அவரே உட்கார்ந்து எழுதுறாரு. உங்க ராசி பலன் இப்படின்னு 12த்துக்கும் குஷ்வந்த் சிங்கே எழுதுறாரு. குஷ்வந்த் சிங் நயா பைசா ABCD அஸ்ட்ராலஜி ஒண்ணும் தெரியாது. அதுல இதே மாதிரிதான் 7ல இருந்து 8 நடக்கும்னு போட்டாரு, ஒரு 2, 3 நடக்காதுன்னு போட்டாரு. அவருக்கு வர்ற கடிதங்கள் இருக்குது பாத்தீங்களா, ஆசிரியருக்கு கடிதங்கள்னு, அட்டகாசமா இருந்தது சார், அப்படியே நடந்தது சார், பிரமாதமா இருந்தது சார், 100க்கு 100% சார் அப்படின்னு அவருக்கு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் எல்லாம் ஒரு வாரம் பப்ளிஷ் பண்ணாரு.
8வது வாரம் கழிச்சு 9வது வாரம் போர் விடாது வந்தப்போ, அன்னைக்கு கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, அதனால அவருக்கு நீ வந்தாதான் தெரியும். அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் நம்ம குஷல் சிங் காமிச்சார், இத பார் இதெல்லாம் வந்திருக்குது ஃபீட்பேக் மக்கள் கையில இருந்து ராசி பலனை பத்தி. இவ்வளவு அழகா மக்கள் எழுதிருக்காங்களே, யார் எழுதுனது? எல்லாம் நான் தான் எழுதுனேன். யோ நீ எப்படியா எழுதுன? எல்லாம் கலந்து கட்டி போட்டு அடிச்சா வந்துச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னாரு. ஆனால் இது மாதிரி நடந்த நிகழ்ச்சி இது. எல்லா ஜோசியமும் எல்லா ராசி பலனும் திரும்ப திரும்ப இந்த 20 ஐட்டம் அதுல 80% கிடைக்கும், 20% கிடைக்காது அப்படின்னு எழுதினாங்கன்னா நீங்க நம்புவீங்க. முழுக்கவே கிடைக்கும் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் 1 2 3 4 5 6 7 8 சொல்ற போது ஆஹா ஆஹா அப்படியா அப்படியா அப்படியாமாங்க. அதுக்கப்புறம் அது ஒண்ணு கோயந்தாயிடும். ஆமா அவரு ரியலிஸ்டிக்கா தான் சொல்றாரு, கரெக்டா தான் சொல்றாரு, நீங்க தலையாட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சோ அடிப்படையே இதுதான் 70-30 or 80-20. நீங்க எந்த ஜோசியம் பார்த்தாலும், எந்த நட்சத்திரம் பார்த்தாலும், தினப்பலன் பார்த்தாலும், ராசி பலன் பார்த்தாலும், வாரப்பலன் பார்த்தாலும் அதேதான். அதை மாத்தவே முடியாது. அதான் இவங்க சொல்ல போறாங்க. ஆச்சா, அதுக்கப்புறமா அதுல இருந்து ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதகம்னா என்னன்னா, ஏதோ இங்க மேல இருந்து சில நட்சத்திரங்கள் இருக்குது, இல்லைன்னா சில கோள்கள் இருக்கின்றன, அவை உங்கள் மீது தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றன. they make an impact on you and they decide the rest of your life. இனிமேல் நீங்க வாழ போகிற வாழ்க்கை 70 80 90 வருஷத்தை இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 80 90 வருஷம் நீங்க எப்படி வாழ போறீங்கிறது பிறந்த நேரத்தை வைத்து கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கேள்வி வந்து பிறந்த நேரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்ப யாராவது 2-3 பேர் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன், அன்மியூட் பண்ணி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். 23/11/61. இன்னொருத்தங்க 22/5/89. சரி, தேங்க்யூ வெரி மச். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் டேட் ஆஃப் டெலிவரி, டேட் ஆஃப் பர்த் கேட்டேன் நான். உங்க அம்மா வயிற்றுல இருந்து உங்களை இறக்கி வைத்த நேரத்தை நீங்கள் சொன்னீர்கள், பிறந்த நேரத்தை சொல்லவில்லை. பிறந்த நேரம் சொல்லுங்கள்னு கேட்டேன் நான். பிறந்த நேரம் காலையில 8 மணின்னு சொன்னாங்க சார். அதுவும் டெலிவரி டைம். பிறந்த நேரம்னா என்னன்னு சொல்றேன் கேளுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம பேச கவர் பண்ண வேண்டியது 100 டாபிக் இருக்குது. சரியா? உங்க அப்பாவுடைய விந்தணுவும் உங்க அம்மாவுடைய கருமுட்டையும் ஒன்றா இணைந்து ஜைகோட்னு மாறுச்சு. சரியா? அந்த ஜைகோட் எப்ப இரட்டிப்பாச்சோ, 2 ஆச்சோ, டபுள் ஆச்சோ, அதுவே ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சோ, அந்த நேரம் நீங்கள் பிறந்த நேரம். அது உங்க அம்மாவுக்கும் தெரியாது, உங்க அப்பாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதுதான் பிறந்த நேரம். சரியா? இந்த பேனாவை நானே என் பாக்கெட்ல வச்சிருந்தா உங்களுக்கு என்ன, இறக்கி வச்சா உங்களுக்கு என்ன? அம்மா வயிற்றுல குழந்தை உங்களுக்கு இருந்ததுன்னா என்ன, அதே 3 கிலோ குழந்தை வெளியில வந்தா உங்களுக்கு என்ன? ரெண்டும் ஒண்ணு தானே. பேனா தானே. குழந்தைக்கும் ஒரு ஹார்ட் பீட் இருக்குது, குழந்தையும் நகருது. வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை கை கட்ட வரல, வாயில போட்டுக்குது, சக் பண்ணுதுங்கிறது நம்ம ரெக்கார்டிங் இருக்குது. சரியா? குழந்தை அம்மா கஷ்டப்பட்டா குழந்தைக்கு அது தெரியுது, அம்மா சந்தோஷமா இருந்தா அந்த குழந்தைக்கு அது தெரியுது. 4 மாத குழந்தை அம்மா வயிற்றுல காது கேட்கிற போது அம்மாவோட ஹார்ட் பீட்டை கேட்குது. அம்மா யூட்ரஸை சுத்தி பிளட் ஃப்ளோ இருக்குது இல்ல, அது வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, நீர்வீழ்ச்சி மாதிரி. அம்மாவுடைய யூட்ரஸை சுத்தி ரத்தம் வந்து அந்த ரத்தத்தை உள்ள வாங்கி தொப்புள் கொடி வழியா குழந்தை வாங்கி பெருசாகுது. ஒரு பிறந்த போது 1 கிராம் சும்மா பேருக்கு வச்சுக்கோங்க, அந்த ஜைகோட் 1 கிராம் 3 கிலோவா மாறுது இல்ல, மொத்தமும் அம்மாவோட பிளட்ல தான் வருது. சரியா? அதனால அப்பவே குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே அது அந்த வாட்டர் ஃபால்ஸையும் ஃபீல் பண்ணுது. அப்பவே அம்மாவோட ஹார்ட் பீட்டை ஒரு லைட் மியூசிக் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீங்க அப்போதே உயிர் வாழ தொடங்கி விட்டீர்கள், நீங்கள் உணரவும் தொடங்கி விட்டீர்கள். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், இதுல வீடியோ காமிக்க முடியல. ஒரு குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னுட்டு, இல்ல அம்மாவுக்கு வயிற்றுல ப்ராப்ளம் இருக்குது, யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இருக்குதுன்னுட்டு, அந்த நிணநீர்னு சொல்லுவாங்க, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அதுல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னுட்டு அம்மாவோட வயிற்றை ஓபன் பண்ணி, அம்மாவோட கருப்பையையும் ஓபன் பண்ணி, அந்த ஏரியால அவங்க ஒர்க் பண்ற போது உள்ள 6 மாத குழந்தை இருந்தது. அதுக்கு சாமுவல்னு பேர் வச்சுங்க, சாமுவல் அமாசன் நினைக்கிறேன், AMAS அமாசன், இஃப் ஐ எம் நாட் வெரி ராங். அந்த குழந்தைக்கு அப்புறம் பேர் வச்சாங்க. அந்த 6 மாத குழந்தை, அம்மாவோட குழந்தை, இந்த டாக்டர் சர்ஜரி பண்ற போது டாக்டரோட விரல பிடிச்சிச்சு. டாக்டர் சொல்றாரு, இந்த குழந்தை என்கிட்ட என்னையும் எங்க அம்மாவையும் காப்பாத்துன்னு என்கிட்ட சொல்லுது அப்படிங்கிறாரு. அப்புறமா இந்த குழந்தை எனக்காக நீங்க வேலை பார்க்கறதாகவும் என்னுடைய தாய்க்காக நீங்க வேலை பார்க்கறதுக்காகவும் டாக்டர் என்னுடைய நன்றியை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த குழந்தை என்கிட்ட சொல்லுச்சு அப்படிங்கிறாரு. அப்ப இந்த குழந்தை has already started communicating with somebody at a deeply emotional level.
புரியுதா? அப்ப நீங்க பிறந்த நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க உங்க ஜாதகம் கணிப்பீங்க, உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு கணிப்பீங்கன்னா, நான் கேட்கறது இந்த பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் இங்க இருப்பாங்க, கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தானே பணம் போட முடியும், எடுக்க முடியும். இப்ப இந்த குழந்தை டாக்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்கு, இமோஷனலா கம்யூனிகேட் பண்ணிருக்குது, டாக்டர் சந்தோஷப்பட்டிருக்காரு, இந்த குழந்தை ஹாப்பியா இருந்திருக்குது. இதெல்லாம் யார் அக்கௌண்ட்ல ஏத்துறது? குழந்தை பிறந்து விட்டதுன்னு சொல்றேன், குழந்தை உயிரோடு இருக்குதுன்னு சொல்றேன். கன்செப்ஷன் டேட் தான் இம்பார்ட்டன்ட், அதான் டேட் ஆஃப் பர்த். நீங்க டேட் ஆஃப் டெலிவரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுறீங்க, அதை அனுப்புறீங்க, இமெயில ஓபன் பண்றாரு பின்னால, என்ன நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறீங்க, அவர் நாளைக்கு பாக்குறாரு. பாக்குற டைம்ல பிறந்த நாள் எப்படி சொல்வீங்க? நீங்க எழுதுன டைம் தானே பிறந்த நாள். கருமுட்டையும் விந்தனும் சேர்ந்து ஜைகோட் ஆகி டபுள் ஆன நேரம் தான் பிறந்த நேரம். நீங்க டெலிவரி ஆன நேரம் தான் பிறந்த நேரம் இல்லை. அப்ப உலகம் பூரா சொல்றாங்களே, உலகம் பூரா சொன்னாலும் சயின்ஸ் அது ஏற்றுக்கொள்ளாது. இப்போதைக்கு ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ண சொல்றாங்க, பண்ணிட்டு போங்க. ஆனா இது சயின்ஸ் கிடையாது. சரியா? அப்புறம் இன்னைய தேதின்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்னைக்கு தேதி என்ன தேதி? யாராவது சொல்லுங்க. 15 ஏப்ரல் 2021. கரெக்டா? அப்ப 2021க்கு முன்னால உலகமே கிடையாது. கரெக்டா? 2021 தானே டேட் ஆரம்பிச்சோம். உலகம் பிறந்ததுல டேட் ஆரம்பிச்சுக்கிறோம். இப்ப இது வரைக்கும் 2021 வருஷம் ஓடி இருக்குது, 4 மாசம் ஓடி இருக்குது, 15 நாள் ஓடி இருக்குது. அதுக்கு முன்னால உலகம் கிடையாது. யாரோ ஒருத்தர் குறுக்குல ஏதோ ஒரு நம்பரை போட்டு ஆரம்பிச்சு விட்டா அதை வச்சுக்குவீங்க, அதுக்கு நியூமராலஜின்னு வேற பேர் வைப்பீங்க, அதுல இருந்து உங்க நேமாலஜி வேற எடுப்பீங்களா? 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால டைனாஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க. 4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னால பெருவெடிப்புல இந்த உலகம் உருவாச்சு, இந்த கேலக்சி உருவாச்சு, மில்கி வே உருவாச்சு அப்படின்னு மொத்தமும் சொல்றாங்க. எங்கயோ நீங்க 4 பில்லியன் வருஷம் எங்க, 65 மில்லியன் வருஷம் எங்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு 2000 வருஷம் கணக்கு பேசிட்டு இதுக்கு ஒரு நேமாலஜி, இதுக்கு ஒரு நியூமராலஜி, இதுக்கு ஒரு பேரு, இதுக்கு ஒரு நம்பரு, இதுக்கு நம்பருக்கு ஒரு ராசி பலன், எவ்வளவுதான் கூட ஏமாத்துறாங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது. 2200 ஒரு பைத்தியக்காரத்தனமான நம்பர் இது. சரி, 2021 14 ஏப்ரலுக்கு முன்னால என்ன நடந்துச்சு? இது ஏன் இந்த டேட் வச்சீங்கன்னு சொல்லுங்க யாராவது. அன்மியூட் அண்ட் டெல் மீ. இந்த டேட்டை ஏன் வச்சீங்க? மடமடன் யாரோ ஒரு ஆள் பேர் சொல்லுங்க. ஏன் இந்த டேட் வந்தது? 2021 15 நாள் 4 மாசம் இந்த டேட் ஏன் வந்தது? எங்க இருந்து தொடங்குச்சு? எங்க பிசி ஏடினா என்னது? பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட். கரெக்டா? அப்ப கிறிஸ்து பிறந்த பின், கிறிஸ்து பிறப்பதற்கு முன். சரி, அப்ப இந்த டேட் எங்க தொடங்குச்சு? 31 டிசம்பர் மிட்நைட் இல்லையா? எங்க போன வருஷம் முடிஞ்சதுங்க. 31 டிசம்பர் நைட் 12 மணிக்கு முடிஞ்சதுங்க. அப்ப 12 மணிக்கு அப்புறம் தானே புது வருஷம் ஆரம்பிக்குது. அப்ப கிறிஸ்து பிறந்த பின் அப்படின்னு ஆரம்பிச்சா, கிறிஸ்து எதுக்காக ஒரு வாரம் முன்னால கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாரு? அந்த டேட்டே தப்பு. டிசம்பர் 31 மிட்நைட் 12 மணிக்கு தானே கிறிஸ்து பிறந்திருக்கணும். கிறிஸ்துமஸ் டேட் எல்லாம் ஒரு கணிச்சி வச்சது தானே தவிர கிறிஸ்து பிறந்த டேட் தப்பு. அப்ப அந்த கிறிஸ்துமஸ் டேட்டும் தப்பு. என்ன டிசம்பர் 31 ஜனவரி 1ஆம் தேதி மிட்நைட்ல பிறக்குதுன்றதும் தப்பு. 2021ங்கிறதும் தப்பு. இந்த நம்பரை வச்சு உங்க ஜாதகத்தை கணிக்கணும். சரியா? அடுத்து போவோம். ராகு காலம், யமகண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த ஜாதகம் ஏரியால இன்னும் ஒண்ணு, இந்த கோள்கள் உங்களை மீது தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது ஏன் வயிற்றுல இருக்கிறப்பே தாக்கத்தை உண்டு பண்ணல? ஒரு கேள்வி. பிறந்த நேரத்துல எதுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணணும்? 2வது கேள்வி. அது பிறந்த நேரத்துல தாக்கத்தை உண்டு பண்றதுக்கு எதுக்காக அம்மாவோட பெட்ரூமுக்கோ இல்ல அம்மாவோட ஆபரேஷன் தியேட்டருக்கோ வரணுங்கிறது 3வது கேள்வி. இது மத்த எந்த உயிரினத்தின் மீதுமே எந்த தாக்கத்தையும் உண்டு பண்ணாமல் ஏன் இருக்கிறது? மனிதர்கள் மீது மட்டுமே தாக்கத்தை ஏன் உண்டு பண்ணுகிறதுங்கிறது 5வது கேள்வி. உயிர் இல்லாத ஒன்று, கான்சியஸ்னஸ் இல்லாத ஒன்று உங்கள் மீது எந்த தாக்கத்தை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. உலகத்துல 700 கோடி மனிதர்களுக்கு தான் தாக்கம் உண்டு பண்ணுதுன்னு எடுத்தாலும் கூட 700 கோடி பேரை விட்டுவிட்டு இந்த டெலிவரி பண்ற அம்மாவை மட்டும் அது இந்த புதனோ குருவோ சுக்கிரனோ சனியோ எப்படி கண்டுபிடிச்சு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இது எதுக்குமே அறிவியல்ல ஆதாரமே கிடையாது. யாரோ ஒரு ஆளு இது 1ஆம் பாகம் 3வது பெயர்ச்சி 4வது குரு பெயர்ச்சி சந்திரன் சுக்கிரன் ராகு கேதுவை பார்க்குது, கேது திரும்ப பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டயலாக் பேசிட்டு இருக்கிறோம். நீங்களும் அதை நானும் அதை நம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இது எதுக்குமே அறிவியல்ல அடிப்படையில ஆதாரமே கிடையாது. அஸ்ட்ரானாமி கரெக்ட். ASTRONOMY அஸ்ட்ரானாமி கரெக்ட். நாம சூரியன் ஒண்ணு இருக்குது, சூரிய குடும்பம்னு ஒண்ணு இருக்குது,
நம்ம இத்தனை கோள்கள் இருக்குது. இப்போ ஒன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணதை விட்டா 8 கோள்கள் மேஜரா இருக்குது. ஏன்னா நம்ம கோள்களை சுற்றி வர்றதுக்கு பேர் சேட்டலைட். சரியா? இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் சயின்ஸ். கேலக்சி கரெக்ட், மில்கி வே கரெக்ட், ஏன்னா இங்க இருந்து கேலக்சி நகருதுங்கிறது கரெக்ட், பெருவெடிப்பு பிக் பேங்ல எல்லாம் ஆரம்பிச்சதுங்கிறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் அஸ்ட்ரானாமி. இண்டிவிஜுவலா உங்கள் மீது என்ன தாக்கம் பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் அஸ்ட்ராலாஜி. அந்த அஸ்ட்ராலாஜியையும் அஸ்ட்ரானாமியையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அஸ்ட்ரானாமி இஸ் பக்கா சயின்ஸ், ப்ரூவபிள். இதுக்கு முன்னால யுரேனஸ் என்ன பண்ணுச்சு, நெப்டியூன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்ல முடியும். எந்த இடத்துல இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். அது கிராவிட்டியில எப்படி எப்படி நகருதுன்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். ஓ மூவா அப்படின்னு ஒண்ணு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? OU MUA என்ன எழுதி வச்சுக்கோங்க, கையில பேப்பர் பேனா எழுதி வச்சுக்கோங்க. OU MUA ஓ மூவா அப்படின்னா முதல் விருந்தாளி அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கெஸ்ட். மெக்சிகன் லாங்குவேஜ், ஸ்பானிஷ். இது வந்து தட்டையாக இருக்கும். இந்த பூமி இங்க சென்டர்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து மார்ஸ் சுத்தம், அப்புறமா எர்த் சுத்தம், அதுக்கப்புறமா யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, ஒவ்வொன்னா இந்த மாதிரி எல்லாம் சுத்தினே இருக்கும். எல்லாமே பிளாட்டா தான் சுத்தம். மேல கீழங்கிற மாதிரி ஒண்ணு இல்ல, சைட்ல எல்லாம் ஒண்ணு இல்ல, கோணமானலாம் சுத்தாது. சென்டர்ல பூமி இது இருக்கும், சூரியன் இருக்கும். ஒவ்வொன்றும் இப்படிதான் சுத்தி வேற வேற டிஸ்டன்ஸ்ல சுத்தி வந்துட்டு இருக்கும். பக்கத்துல இருந்ததுன்னா ரொம்ப வெண்மையா இருக்கும். இந்த 3வது இடத்துல நாம இருக்கிறதுனால -100 to +100 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம எர்த்தோட தட்பவெப்ப நிலை. அதனால இதுல உயிர் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் போச்சுன்னா ஐஸா மாறிட்டே இருக்கும், இந்த பக்கம் வந்தா சூடா மாறிட்டே இருக்கும். நமக்கு முன்னால மார்ஸும் இன்னொன்னு ஏதோ ஒண்ணு இருக்குது, வீனஸா ஏதோ 2, சூரியனுக்கும் நமக்கும் நடுவுல அது 2 இருக்குது. ரொம்ப சூடா இருக்கும், அங்க உயிரோட இருக்க முடியாது. பின்னாடி அதெல்லாம் ரொம்ப குளிரா இருக்கும், அதுலயும் உயிரோட இருக்க முடியாது. சரி, இந்த மாதிரி பிளாட்டா சுத்துற போது வேற ஒரு சோலார் கேலக்சில இருந்து ஒரு கிட்டத்தட்ட 50 மீட்டருக்கு 200 மீட்டர் நீளத்துல ஒரு பாறை, கிட்டத்தட்ட ஸ்டோன், 50 மீட்டர் நீளம் அகலம், 200 மீட்டர் நீளத்துல ஒரு ஸ்டோன் கண்ணா பின்னான்னு சுத்திட்டு இப்படி கோணமான சுத்திட்டு அது அங்க இருந்து ஆங்கிள் 45 டிகிரி ஆங்கிள் இங்க வந்து பட்டு தெரித்து வேற ஒரு கேலக்சிக்கு போயிடுச்சு, வேற ஒரு சோலாருக்கு போயிடுச்சு. நம்ம சூரியனை சுத்தி இருக்கிற இந்த 8 நவகிரகம், 8 கிரகம் இருக்குது. இதை வந்து ஒரு சோலார் குடும்பம்னு சொல்லுவோம். இதுல நம்மளை சுத்தி வர்ற 3 சேர்த்து தான். அப்ப இது நமக்கு சம்பந்தமே இல்லாத வேற எங்க இருந்தோ ஒரு டைரக்ஷன்ல வந்து திரும்ப தெரிச்சு ஒரு டிக் மார்க் மாதிரி தெரிச்சு வேற எங்கேயோ போச்சு. இத வந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பிளானட்டோரியம்ல அஸ்ட்ரானமர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. உலகம் பூரா மெசேஜ் அனுப்புனாங்க, எங்க இருந்தோ ஒரு கல்லு உள்ள வந்திருக்குது, இது நம்ம சூரிய குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத செய்தி, அதனால எல்லா வேலையும் கட் பண்ணிட்டு அவ்வளவு பேர் இதை பாருங்க அப்படின்னு உலகம் பூரா எல்லா ஆஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்டுக்கு மெசேஜ் கொடுத்து கிட்டத்தட்ட 1 வாரமோ 10 நாளோ அது அவ்வளவு பேரும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்தது, பட்டு தெரிச்சது, திரும்ப இன்னொரு ஏரியாவுக்கு போயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர் கேலக்டிக் இன்டர் ஸ்டெல்லார் விசிட்டர் அப்படின்னு பேரு. அதனால அது ஓமுவா அப்படின்னு ஸ்பானிஷ்ல பேர் வச்சாங்க. மற்ற டீடைல்ஸ் உள்ள பாருங்க, உள்ள இன்டர்நெட்ல படம் இருக்குது, வந்தது போனது எல்லா படமும் இருக்குது. சரியா? அது இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு மெசேஜ் கிடைச்ச உடனே எல்லாத்துக்கும் அனுப்பிடுவான். இந்த எங்க வர்ம கலையை நாங்க மட்டும்தான் வச்சிருப்போம், நாங்க தாம்பத்திய உறவு எப்படிங்கிறத, எங்க சேலத்துல ஒரு டாக்டர், நாங்க 4 பரம்பரையா 5 பரம்பரையா நாங்க மட்டும்தான் வச்சிருப்போம், யாருக்கும் சொல்ல மாட்டோம், ஓரஸ் வழி யாருக்குமே கொடுக்க மாட்டோம். சயின்டிஸ்ட் முதல்ல எல்லாத்துக்கும் தெரியும். எப்ப நான் பார்க்காது நீ பார், என் ஏரியால என் நாட்டுல தெரியாது உன் நாட்டுல தெரியாதுன்னு பார். அதனால அவ்வளவு பேருக்கும் மெசேஜ் அனுப்பி அவ்வளவு பேரும் அதை பார்த்து இன்னமும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஓமுவா. சரியா? அதனால இது இந்த சிங்கிள் அவுட் பண்ணி ஒரு தனி மனிதன் மீது அதுக்கு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டிய தேவை என்னன்னு இன்னமும் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா நம்புறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. இது சயின்ஸ் அல்ல. ஆச்சா? அதுக்கப்புறம் இதுல இருந்து வந்தீங்கன்னா ராகு காலம் அப்படின்னு ஒண்ணு, யமகண்டம் அப்படின்னு ஒண்ணு. இது 2ம் பகல்ல மட்டும்தான் வரும். உங்க வேலையை நிறுத்துறதுக்காக வரும், இரவுல வராது. ஏன்னா உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ராகு காலம் எப்பவுமே நைட்ல வராது, யமகண்டம் எப்பவுமே நைட்ல வராது. அது பகல்ல தான் வரும். பாக்குற வேலையை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வரும். சரியா? இந்த ராகு காலம் இப்போ 8, 7:30, 9, ஆமா 7:30, 9, 9, 10, 10, 12 அப்படி மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க. 1.5 மணி நேரம் கணக்கு. ரொம்ப ரைட்டு கணக்கு வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப நமக்கு கீழே நம்ம இந்த நேர்கோட்டுல வருது இல்லையா, இந்த அட்சரேகை, கடகரேகை, பூமத்திய ரேகை 3த்தையும் போட்டு ட்ரையாங்குலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கா நமக்கு நேர் கீழே இருக்குது. ஆனா ஸ்ரீலங்கா என்ன பண்ணுது, நம்ம டைம்ல வந்து 1/2 மணி நேரம் தள்ளி தான் வச்சிருக்கு.
அப்போ ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களுக்கு ராகு காலம் 7:30ன்னா 8ன்னு அர்த்தமா இல்ல 7ன்னு அர்த்தமா? இதே மாதிரி இன்னொரு கேள்வி, அமெரிக்கால 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்தை மாத்தி வச்சிருவாங்க கிளாக்க. அவங்க இந்த மார்ச் 21 என்னவோ நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிக்கிற போது டேலைட் சேவிங் அப்படின்னுட்டு 1 மணி நேரம் முன்னால வச்சிருவாங்க. அப்ப காலையில அந்த நைட்டு 12 மணிங்கிறது நைட்டு 11 மணி ஆயிடும். புரியுதா? அப்போ வந்து திரும்பவும் அவங்களுக்கு பகல் எல்லாம் வேலை பார்க்க முடியும். அப்போ நைட்ல வந்து எலக்ட்ரிசிட்டியை மிச்சப்படுத்த முடியும். அதே மாதிரி மார்ச் 31 மார்ச் 21 நவம்பர் 11 இன்னும் ஒரு டேட் வச்சிருக்காங்க. அப்ப இரவு வந்துருச்சுங்கிறதுனால திரும்பவும் கிளாக்கு தூக்கி இந்த பக்கம் போட்டுருவாங்க. அப்ப இந்த ராகு காலமும் இந்த அமெரிக்கா 1 மணி நேரம் அந்த பக்கம் போட்டா ராகு காலம் அந்த பக்கம் போயிருமா, இல்ல அது கான்ஸ்டன்டா அது இயற்கையோடு சேர்ந்தது அப்படியே தான் இருக்குமா, இல்ல இவங்க நவம்பர்ல தூக்கி போட்டது திருப்பி நவம்பர்ல கூடவே அது வந்துருமா? அப்ப மனுஷன் கண்ட்ரோல்ல ராகு காலம் இருக்குதா, ராகு காலம் கண்ட்ரோல்ல மனுஷன் இருக்கிறானா? சரியா? நம்ம கோடுலயே ஸ்ரீலங்கா இருக்கிற போது 1/2 மணி நேரம் பின்னால முன்னால வச்சிருக்கிறாங்களே, அவங்களுக்கு வேற மாதிரி இம்பாக்ட் பண்ணுமா? நம்ம கையில இருந்து 1500 கிலோமீட்டர் தள்ளி கடல்ல அந்தமான் இருக்குது. ஆனா அந்தமானுக்கும் நம்ம இதே டைம் தான் வச்சிருக்கிறோம். அந்தமான் டைம் இந்தியா டைம் ஒரே டைம் நீங்க தான் சொன்னீங்க. பூமத்திய ரேகை கடற்கரை அட்சரேகையில அது தனியா தான் போகுது. 1500 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் இந்தியன் பேசிக் கான்டினென்ட் தீபகற்பம் சொல்றோம் இல்லையா? நம்ம தீபகற்பத்து வந்து அது 1500 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. ஆனா கூட அதுக்கு நம்ம இதே டைம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அமெரிக்கால அவன் உள்ளுக்குள்ள நாட்டுக்குள்ளேயே 3-4 டைம் வச்சிருக்கான். பசிபிக் டைம்னு ஒண்ணு, ஈஸ்டர்ன் டைம்னு ஒண்ணு, அந்த பக்கம் இன்னொரு டைம் ஒண்ணு வச்சிருக்கான். 3 டைம் இருக்குது அமெரிக்காக்குள்ளேயே. நீங்க சைன் பண்ற போது எந்த லொகேஷன்ல சைன் பண்ணீங்க டைம்னு போட்டாதான் அது செல்லுபடி ஆகும். சரியா? அதனால இந்த ராகு கால ஏமகண்டம் கூடவே மாறுதா வருதா? அப்புறம் ராகு காலத்துல ஒண்ணு பண்ணா என்னதான் ஆகும்? நான் பச்சை பஸ் காலேஜ்ல படிச்சேன் 1969-75, 6 வருஷம் பியூசி பிஏ எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சேன். அப்பெல்லாம் வந்து பேங்க் எல்லாம் கிடையாது. நீங்க காலேஜ்ல கேஷியர் தான் 3000 பசங்களுக்கும் டேர்ம் ஃபீஸ் வாங்குவாரு, எக்ஸாம் ஃபீஸ் வாங்குவாரு, புக் வாங்குற காசையும் அவர் தான் வாங்குவாரு. ஒரே ஒரு புக்கு 10 ரூபாய்க்கு நீங்க வாங்கணும்னா கேஷியர் கையில கியூல நின்று 1/2 மணி நேரம் ஒரு கிளாஸை கட் அடிச்சு கியூல நின்று கேஷியர் கையில பணத்தை கட்டிட்டு அந்த ரெசிப்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த புக் கொடுப்பான் கடையில. டேர்ம் ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், ஃபைன் கட்டணும்னா கியூல தான் நிக்கணும். எல்லாத்துக்குமே ஒரே கேஷியர் தான் பச்சை பஸ்ல. பச்சை பஸ் மெயின் காலேஜ் நுங்கம்பாக்கத்துல. அதுல நான் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த ராவத்துல ஒரு கேஷியர் க்ளோஸ் பண்ணிடுவாரு. ஏன்னா பசங்க யாரும் பணம் கட்ட மாட்டாங்க அப்படின்னு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாரு. நான் போய் ஒவ்வொரு டேர்ம்லையும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு புக் வாங்குறதுக்கும் அந்த ராகுகாலத்துல போய் அவர் கேஷியர் கிட்ட, சார் இந்த மாதிரி காசு வாங்கிக்கோங்க அப்படின்னா, தம்பி ராகுகாலம் தம்பி நீ அப்புறம் வா அப்படின்வாரு. அதனாலதான் ஏன் வந்தேன், கியூல எல்லாம் நாங்க நிக்கிறதா இல்ல, இந்தா வாங்கிக்கோ மரியாதையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் கட்டிருக்கிறேன். 6 வருஷமும் அவ்வளவு பணத்தையும் கேஷியர் ராகுகாலத்துல மட்டும்தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஜோக்கர்ன்னு கேட்டீங்கன்னா, நான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வேற வந்து தமிழ்ல பிஏ பிஎஸ்சி புட்டுகதர் 500 பேர்ல எக்கனாமிக்ஸ் மேஜரை வச்சுட்டு தமிழ் இலக்கியம் முதல் பேப்பர்ல நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் பேராசிரியர் அன்பழகன் கையால பரிசு வாங்கியிருக்கிறேன். திருவள்ளுவர் ஹால்ல வாங்கியிருக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் 10 ஆண்டு ராகுகாலத்துல பணத்தை கட்டி காலேஜ் ஃபர்ஸ்ட். 10 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையா நான் பச்சை பஸ்க்கு யாரோ ஒருத்தனுக்கு ஃப்ரெண்டை கூட்டிட்டு காலேஜுக்கு போனேன். போறப்ப பார்த்தா அந்த கேஷியர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. கேஷியரை பார்த்து சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கேஷியர் சொன்னாரு, நீ வந்து இரு 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 எனக்கு உன்னை தெரியும், கொஞ்சம் இரு இரு அப்படின்னுட்டு ராகு காலத்துல பணம் கட்டுவியே அப்படின்னு நடந்தாரு. எனக்கு ரொம்ப அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. 10 வருஷம் கழிச்சு நம்ம கேஷியர் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. எல்லா பணமும் ராகு காலத்துல கட்டணும். நல்லா தானே இருக்கு வாழ்க்கையில. என் கோட்டை அடி வாங்கின கதை தனி கதை. ஆனாலும் கூட வாழ்க்கையில நான் நல்லா இருக்கிறேன். ராகு காலம் ஒன்னு செய்ய. சரியா? அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா சுப முகூர்த்தம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ராகு காலத்துக்கெல்லாம் பாட்டு வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லி அந்த பாட்டு சொன்னா அது வந்து கரெக்டா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. இந்த பிளானட்டுக்கு ஒரு பிளானட் வச்சுக்கிறாங்க. மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் நவ் கேவ் மீ பிட்சா அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல முதல் எழுத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா அது வரிசையா வந்துடும். யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ அப்படிங்கிற மாதிரி வந்துடும். மை வெரி எஜுகேட்டட் அப்படின்னா அது மெர்க்குரியா இருக்கும். எம் வெரி அப்படின்னா வீனஸ், மார்ஸ் அப்படின்னு வரையும். அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வச்சிருக்கிறாங்க. அந்த லைனை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 7:30 9 9 10 கரெக்டா ராகுகாலம் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுப முகூர்த்தத்துக்கு எதனா ஸ்லோகம் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டா யாரும் இல்லைன்றாங்க. ஆனா வேலையை நிறுத்தத்துக்கு மட்டும்தான் எல்லாம் ஐடியா பண்ணுவீங்களா? வேலை செய்யறதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்களா? சுப முகூர்த்தம் கண்டுபிடிக்கலாம்ல. கேட்டா நாங்க அது ராசி பலன்களை பார்க்கணும், ஐயரை பார்த்து கேட்கணும், ஜோசியரை பார்த்து கேட்கணும்ன்றாங்க. ராகுகாலம் மட்டும் எல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா
இந்த திருமணம் பண்ணி எல்லா திருமணத்திலயும் நல்லா தான் மந்திரம் சொல்றாங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. எல்லா திருமணமும் நல்லா இருக்குதா? திருமணத்துல நீங்க மந்திரம் சொன்னா நல்லா இருந்துமா இல்லையா? அதுக்குதானே மந்திரம் சொன்னாங்க. அப்புறமா உங்க கோயிந்தா ஆகுதுன்னா அப்புறம் மந்திரம் யூஸ்லெஸ்ஸா? மந்திரம் எஃபெக்டிவா இல்லையா? மந்திரத்துக்கு எஃபிகசி 50-60% தானா? மிச்சம் இருக்கிற 40% அடி ஓத தான் வாங்கிக்கிறாங்களே. கொலையெல்லாம் பண்றாங்களே, கள்ளக்காதெல்லாம் நடக்குது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கும் அந்த மந்திரம் சொல்லி தானே கல்யாணம் பண்ணாங்க. ஒண்ணு, என் மகனுக்கும் என்னுடைய மகளுக்கும் தமிழ் திருமணம் தமிழ் பேராசிரியர்களை வச்சுதான் பண்ணேன். இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, வந்திருந்த ஒரு பிராமண வீட்டு மாமி ஒருத்தங்க சொன்னாங்க, இதுக்கு இவ்வளவு பொருள் இருக்குதா? நானும் 40 வருஷமா திருமணம் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்பதான் எனக்கு புரியுது எதுக்காக கலசம் அங்க வைக்கிறாங்க, எதுக்காக அரச மரத்து கிளை அங்க வைக்கிறாங்க, எதுக்காக தண்ணி ஊத்த சொல்றாங்க, எதுக்காக உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க. நாங்க தமிழர்கள் தமிழ் திருமணம் பண்றோம். தமிழ்ல திருமணம் பண்றதுக்கு தேவையான அவ்வளவு செய்திகளும் தேவாரம் திருவாசகத்துல ஆரம்பிச்சு அவ்வளவும் இருக்கு. அதை நான் சொல்றேன். நான் ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்க போறேன். உட்கார்ந்து இந்த மைக் இப்படி பக்கத்துல இப்படி வச்சிருந்தாரு இந்த 1.5 அடி உயரத்துல. நான் எதெல்லாம் நான் சொல்றேனோ, எந்தெந்த பாட்டெல்லாம் நான் பாடுறேனோ, அந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்தா என்னை நிறுத்தி கேள்வி கேளுங்க. இந்த இடத்துல இந்த பாடலை பாட வேண்டிய தேவை என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போறேன். நான் தமிழ்ல ஏனோ தானோலாம் பண்ண போறது கிடையாது. தெளிவா 2 பேர், இந்த கணவன் இந்த மனைவி, இவங்க 2 பேரும் ஒத்து போய் குடும்பம் நடத்த போறாங்க. அதுக்கான போற்றி பாடல்கள், வாழ்த்து பாடல்கள், வணக்க பாடல்கள் அவ்வளவும் பாட போறேன். எங்க வேணாலும் நடத்துங்க, எவ்வளவு கேள்வி வேணா கேளுங்க அப்படின்னு சொல்லித்தான் அந்த திருமணத்தை அவர் பண்ணி வச்சாரு. இதுல பெரிய இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, என் நண்பர்கள் 4 பேரு, ராமு நீ பண்ணா மாதிரியே நாங்களும் எங்க பிள்ளைகளுக்கு பண்ணணும், அந்த ஆள் அட்ரஸ் கொடு, அந்த ஆள் போன் நம்பரை கொடுன்னு கேட்டு வாங்கி அவங்களும் தமிழ் திருமணம் பண்ணாங்க. அந்த விதத்துல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. சரியா? அதுக்கு அடுத்தது முற்பிறவி அப்படின்னு இன்னொன்னு சொல்றாங்க. முற்பிறவின்னு எடுத்தோமானால், இந்த சிறு குழந்தைகள் இறந்த போது இல்லையா, அந்த மாதிரி பண்ற போது, இல்ல நமக்கு விரும்பாத ஒண்ணு நடக்கிற போது, ஒரு பெரிய தொழில் நஷ்டம் வர்ற போது, இல்ல மனமுறிவு காதல் முறிவு வர்ற போது, ஒரு பெரிய ஏமாற்றம் ஒண்ணு வர்ற போது, ஒருத்தர் பிச்சை பண்ணி நம்மளை ஏமாத்தி காசு பணமா எடுத்துட்டு போற போது, அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களுக்கு விளக்கம் கொடுக்க ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா விளக்கம் கிடைக்கலைன்னா நம்மளால இருக்க முடியாது. அதனால நம்ம ஏதாவது ஒரு விளக்கம், ஏதாவது ஒரு சால்ஜாப்பு, ஏதாவது ஒரு ரீசனிங் கொடுத்தே ஆகணும். அப்ப என்ன பண்றோம்னா, போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணணும், போன ஜென்மத்துல எந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டனோ, போன ஜென்மத்துல நான் எந்த குருவி கூட்ட கலைச்சு விட்டனோ, அதன் பலன் நான் இப்ப அனுபவிக்கிறேன். இந்த பச்சை பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சு, ஆனா இதுக்கு போன ஜென்மத்துல பண்ண பாவத்தின் காரணமாக இப்ப செத்து போச்சு, இப்ப அடிபட்டு போச்சு, இப்ப அது குறையா ஊனமா பறந்துருக்குது, அது வாய் பேசல, காது கேட்கல, கண்ணு தெரியல அப்படின்னு நீங்களா உங்களை ஏமாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் உருவாக்கிய ரீசனிங்க்கு பேரு போன ஜென்மம். அப்ப போன ஜென்மம் ஒண்ணு இருந்ததுன்னா, இன்னொரு ஆங்கிள் கேள்வி கேட்கிறேன். 30 கோடி முகமுடையாள் என்னை மைம்புறம் என்றுடையாள் என்று 1930 பாரதியார் பாடினாரு. இப்ப 130 கோடி ஆயிடுச்சு. அப்ப 100 எக்ஸ்ட்ரா ஆன்மாக்கள், 100 எக்ஸ்ட்ரா மக்கள் எங்க இருந்து வந்தாங்க? செடி கொடியில இருந்து வந்தாங்களா? அப்ப மனிதர்களுடைய பாப்புலேஷன் கம்மியா தானே இருந்துச்சு. அப்ப 100 கோடி மனிதர்கள் இந்தியாவில மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா, அவங்க அமெரிக்கால இருந்து எக்ஸ்போர்ட் ஆனாங்களா, ஆப்பிரிக்கால இருந்து எக்ஸ்போர்ட் ஆனாங்களா, இல்ல மரம் செடி கொடி மீன் கழுத குதிரை எல்லாம் மனிதனா மாறுச்சா? அப்ப ஆன்மா கான்ஸ்டன்டா தான் இருக்குது. ஆன்மாக்கள் விட்டுன்பதில்லை, சாவதில்லை, இறப்பதும் இல்லை, பிறப்பதும் இல்லைன்னு டயலாக் பேசலாம். எக்ஸ்ட்ரா 100 கோடி எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கிறேன். இறந்து போனா ஆன்மா சாந்தி அடைவதாகுதுன்னு சொல்றீங்க. அப்ப அங்க ஒரு ஆன்மா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆன்மா எப்படி மல்டிப்ளை ஆச்சு? 30 கோடி எப்படி 100 எக்ஸ்ட்ரா கோடி வந்ததுன்னு கேட்கிறேன். இன்னும் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. போன ஜென்மத்துல நானு மனிதனாக இருந்தேன் அப்படின்னு என்ன நியாயம்? போன ஜென்மத்துல நான் மனிதனாக இருந்தேன் என்ன அர்த்தம்? நான் ஆணாக இருந்தேன் யார் சொன்னாங்க? நானு வேற நாட்டுல பிறக்கல, வேற மொழியில பிறக்கல, வேற ஜெண்டர்ல பிறக்கலன்னு யாரு சொன்னாங்க? சப்போஸிங் நான் கிளியா இருந்திருக்கலாம், புறாவா இருந்திருக்கலாம், பருந்தா இருந்திருக்கலாம், நான் கழுதியா இருந்திருக்கலாம், குதிரையா இருந்திருக்கலாம். போன ஜென்மத்துக்கு கூட கொண்டு போனா அவ்வளவு பேரும் தமிழ்ல தெலுங்குல பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதுல நியூரான் கனெக்ஷன் ஒண்ணு இருக்குது. இப்ப உங்க பேரு ஸ்டீஃபன் அப்படின்னு இருக்குது, அவங்க பேர் பிரேமான் இருக்குது, இவர் பேர் ஞானசேகரன் இருக்குது. நான் ஒரு நியூரான் கனெக்ஷன் இங்க வாங்கி வச்சிருக்கிறேன். அதுல ஒரு கெமிக்கல் சப்ளை இருக்குது, ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ளை இருக்குது, ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அது அடிக்கடி பண்றதுனால மைலினேஷன் ஒண்ணு வருது, ஒரு ட்ராக் ஒண்ணு உருவாகுது. அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கிறதுனால இப்ப உங்க முகத்தை பார்த்த உடனே ஆமா இது ஸ்டீஃபன், ஆமா இது ஞானசேகர் அப்படின்னால சொல்ல முடியுது.
இந்த கனெக்டிவிட்டியே இல்லாத இடத்துல எப்படி நீங்க வந்து நீங்க தெரியாத மொழியை பேச முடியும்? இதை போன ஜென்மத்தை கொண்டாந்து உள்ள விட முடியும். அப்புறம் இன்னொன்னு, போன ஜென்மத்தை பேசினவங்க எல்லாமே போன ஜென்மத்துல இதை விட நல்லா இருந்ததாதான் சொல்லியிருக்கிறாங்க. நான் ராஜாவா இருந்தேன், நான் பணக்காரனா இருந்தேன், நான் பிசினஸ் மேனா இருந்தேன், நான் அட்டகாசமா இருந்தேன்னு சொன்னாங்க தவிர யாருமே எனக்கு கண் பார்வை இல்லாதவனா இருந்தேன், நான் குருடனாக இருந்தேன், முடவனாக இருந்தேன், ஊனமுற்றவனாக இருந்தேன், நான் ஹேண்டிகாப்டாக இருந்தேன், நான் வகையறியாது இருந்தேன், நான் பைத்தியக்காரனாக இருந்தேன், அந்த மாதிரி நான் இல்ல கடைநிலை ஊழியனாக இருந்தேன், நான் ஒர்க்கராக இருந்தேன் அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது. போன ஜென்மம் சொன்னவங்க எல்லாரும் போன ஜென்மத்துல பிரமாதமா இருந்தோம் அப்படின்னு அவங்களுடைய விஷுவல் திங்கிங் அங்க கொண்டாந்து சேர்க்கிறாங்க. மூளையில இல்லாத பதிவுல அந்த லாங்குவேஜ்ல பேச முடியாது. அப்புறம் இந்த சந்திரமுகி படம் வந்த நேரத்துல என்ன வந்து குங்குமம் பத்திரிகையில இருந்து கூப்பிட்டாங்க. படம் வந்து ஒரு வாரம் கூட ஆகல. கூப்பிட்டு சந்திரமுகியில சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ஜோதிகாங்கிற நடிகை தெலுங்குல பேசுறாங்களே, அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். மூளையில பதிவு இல்லைன்னா நியூரான் கனெக்ஷன் இல்லாட்டி தெரியாத லாங்குவேஜ், கத்துக்காத லாங்குவேஜ் பேசவே முடியாதுன்னு சொன்னேன். நாங்க இப்போ உங்களுக்கு வந்து நீங்க அந்த படத்தை பத்தி நீங்க ஒரு ரிவ்யூ எங்களுக்கு கொடுங்களேன், ஒரு இன்டர்வியூக்கு ஆள் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் படம் பார்க்கலைன்னு சொன்னேன். ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு சிடி வந்துடும், நீங்க அதை பார்த்து வைங்க. ஈவினிங் 4 மணிக்கு ஒரு போட்டோகிராஃபர் ஒரு நிருபரும் வந்து உங்களை பேட்டி காண்பாங்க அப்படின்னாங்க. சரி அனுப்புங்கன்னு சொன்னேன். அவங்க சிடி வந்து சிடியை வீட்டுல போட்டு பார்த்தேன். அதுல இந்த மாதிரி ஜோதிகா அவங்களுக்கு தெரியாத மொழி தெலுங்குல பேசுறாங்க, பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்கன்னு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நிருபரும் அவங்களும் வந்தாங்க, கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், இது வந்து மொத்தமா புருடா, இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னேன். புருடான்னு போட்டுக்கிட்டுமா சார்? நான் நல்லா போட்டுக்க, நான் என்ன மேடை போட்டா வந்து சொன்னேன். ரஜினிகாந்த் கோவப்படுவார் சார், நான் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, எங்க சயின்ஸ்ல இது புருடா தான் அப்படின்னு. எழுதிக்கிட்டானு எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். இது ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி நடிச்சுக்கிறார் சார், ஒரு படம் வந்திருக்கு சார், அதனால கொஞ்சம் எதுக்கும் பார்த்து பேசுங்க சார் சொன்னாங்க. நான் சயின்ஸ் மட்டும்தான் பேசுறேன், நான் பார்த்து பேச வேண்டிய தேவையில்லை, அப்படியே பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதனால சந்திரமுகி படத்துல ஜோதிகா தெலுங்கில் பேசியது புருடா அப்படின்னு எழுதிய அதை பப்ளிஷ் பண்ணாங்க. 4 பக்கம் ஆர்டிகல் என் போட்டோவோட வந்துச்சு. சரியா? சயின்ஸ் வந்து சயின்ஸ். அது ரஜினிகாந்த் பண்ணாலும் தப்பு தான், ஜோதிகா பண்ணாலும் தப்பு தான். நாங்க அவங்க அவ்வளவு பெரிய மனுஷங்க, அடிப்பாங்களே உதைப்பாங்களேங்கிறதுக்காகவோ பாப்புலரா இருக்கிறாங்களேங்கிறதுக்காக நாங்க சயின்ஸ் எல்லாம் மாத்த தயாரா இல்லை. சயின்ஸ்ல நியூரான் கனெக்ஷன் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது, பேச முடியாது, ஓவர். சரியா? அதுக்கப்புறம் மறுஜென்மம் இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மறுஜென்மம்னா அதுல வந்து உங்களுக்கு சொர்க்கலோகத்துல உங்களுக்கு நீங்க இந்த பிறவில எதெல்லாம் பண்ணாம இருக்கிறீங்களோ அதெல்லாம் நாங்க 10 பங்கு கொடுப்போம். இங்க நீங்க ஒரு கல்யாணம் பண்ணீங்க, 10 கல்யாணம் பண்ணிக்க முடியும். புரியுதா? இங்க நீங்க மதுவே அருந்தாம இருந்தா அவங்களுக்கு சுறாபானம் கொடுப்பாங்க, மிக அட்டகாசமான பானங்கள் தான் கொடுப்பாங்க. எதெல்லாம் நீங்க இங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்க பண்ணாமலே நல்லவனா இருந்தா அடுத்த ஜென்மத்துல சொர்க்கலோகத்துல உங்களுக்கு ஏராளம் கொடுப்பாங்க. நான் சீரியஸாவே சொல்றேன், நான் செத்து போனா நரகத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு நிச்சயமா தெரியும், நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நரகத்துக்கு தான் வருவாங்க. நான் சொர்க்கத்துக்கு போனா அனாதையா ரொம்ப கஷ்டப்படுவேன். ஜெயில இருக்கிறவன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அவ்வளவு கஷ்டப்படுவேன். இது ஜெயில் வந்து என்னன்னா மக்களோட தொடர்பு கட் பண்றது. இதே மாதிரி நீங்க சொர்க்கலோகத்துக்கு போனீங்கன்னா மக்கள் உங்க கூட ஒரு பயம் வரமாட்டானே. தனியா போய் அனாதை என்னத்துக்கு சொர்க்கத்துல இருக்குது? சந்தோஷமா நண்பர்களோட இருப்போம். நண்பர்களோட இருக்கிற இடம் தாங்க சொர்க்கம். உங்களுக்கு யாரு ஹெல்லு தட்டியா சொன்னாங்க? சரி சரியா? அதுக்கப்புறம் ஆண் பெண் எப்படி உருவாகிறார்கள்? ஆண் கிட்ட XYன்னு குரோமோசோம் இருக்குதுங்க, 23 பெண் கிட்ட 23 இருக்குது, ஆண் கிட்ட 23 இருக்குது. ஆண் கிட்ட 22ம் டேலி ஆகுது, 23வது XYன்னு மாறுது. பெண் கிட்ட 23வது குரோமோசோம் வந்து XX இருக்குது. பெண் பெண்ணாவே தான் இருப்பா, XX தான் இருப்பா. இந்த ஆண் கொடுக்கிற விந்தணு XX கொடுத்தா அது பெண் குழந்தை, ஆண் கொடுக்கிற விந்தணு XY இருந்தா ஆண் குழந்தை. முழுக்க முழுக்க ஒரு குழந்தையோட ஜெண்டரை தீர்மானம் பண்றது ஆணுடைய விந்தணு. நீ ஆம்பளை புள்ள பெத்துக்கலன்னு எவ்வளவு மாமியார்கள் இங்க கொடுமை பண்றாங்க இந்தியாவில இன்றளவில் கிராமங்களில். இப்ப சயின்ஸை கொண்டு போய் கொடுத்து உன் புள்ள ராமா காரணம், பொண்ணு இல்லம்மா, பொண்ணு கையில அதுக்கான ஜீன்ஸ் இல்ல, DNA கிடையாது, குரோமோசோம் கிடையாது அப்படின்னு யார் எஜுகேட் பண்றது? சயின்ஸ் தான் சொல்லணும். இன்னமும் எல்லா பெண்களும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். 3 பொம்பளை புள்ள பெத்துட்டா பார் அப்படிம்பாங்க. அரளிப்பாலை கொடுத்து கொல்லுவாங்க, கள்ளிப்பாலை கொடுத்து கொல்லுவாங்க, நெல்லை கொடுத்து கொல்லுவாங்க. எல்லா கொலையும் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் ஆம்பளை காரணம்னு தெரியாம இருக்கிறது. சரியா? 3ஆம் பாலினர்னு இருக்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவாங்க, திருநங்கை சொல்லுவாங்க. அவங்க வந்து ஏற்கனவே அவங்களுக்கு செக்ஸ் உறுப்பு இல்லை. மற்றபடி நம்மள மாதிரியே அழகான மூளை இருக்குது,
கை காலு எல்லாம் இருக்குது. டைஜஸ்ட் சிஸ்டம், ஹார்ட், லங்ஸ், என்ன ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், டைஜஸ்ட் சிஸ்டம், எல்லா சிஸ்டமும் இருக்குது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும் அவங்க கையில கிடையாது. அதை தாண்டி அவங்க ஆண்கள் தான், பெண்கள் தான். சரியா? அந்த சிஸ்டம் மட்டும் ஒழுங்கா இல்லை. அது இங்க கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆணுடைய உடம்புல பெண்ணோட மூளை இருக்குது, பெண்ணோட உடம்புல ஆணோட மூளை இருக்குது. அப்போ உள்ள ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. மூளை வேற மாதிரி சிந்திக்குது, உடம்பு வேற மாதிரி இருக்குது. அவங்களால அந்த கம்பேட்டபிலிட்டி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களால குழந்தைய உருவாக்க முடியாத சோகமும் இருக்குது. அடிஷனலா நீங்க ஏன் கிண்டல் பண்றீங்க? அவங்களே பாவப்பட்டவர்கள், அவங்களே பாவம். எங்கேயோ ஒரு ஜீன் மியூட்டேஷன்ல, எங்கேயோ குரோமோசோம் டிஃபெக்ட்ல அவங்க அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றபடி பிரமாதமான திங்கிங் கேபபிலிட்டி உள்ள ஆளு, படிச்சு டாக்டரேட் வாங்கின, பிஎஸ்சி வாங்கினவங்க எல்லாம் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. ரோஸ்னு ஒருத்தங்க பேசினா நல்ல மணிக்கணக்குல கேட்டுனே உட்கார்ந்துருக்கலாம். அவ்வளவு அழகா பேசுவாங்க. அதனால இவங்க உற்பத்தி பண்ண முடியாது, அவங்க சந்ததியை உருவாக்க முடியாது. அவங்க ஏற்கனவே சோகத்துல இருக்கிறாங்க. ஃபர்தரா போய் அவங்களை வெறுப்பேத்தாம இருங்க. எங்கேயாவது அவங்கள பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சது 5, 10, 50, 100 கொடுத்துட்டு வாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா என்ன போச்சு உங்களுக்கு? நான் எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து வர்றது நம்மளால முடிந்தது. பாவம், அவங்க ஏற்கனவே கஷ்டப்படுறவங்களை நம்ம இன்னும் துன்புறுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்களை கிண்டல் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நான் அதை தீவிரமாக மறுக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். இதை பற்றி நான் ஒரு டாக் ஏற்பாடு பண்ணி ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல பேசியிருக்கிறோம். ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி, HIV அஃபெக்டட் பீப்புளை பத்தி, லெஸ்பியன்ஸை பத்தி, ஹோமோசெக்சுவல்ஸை பத்தி, பைசெக்சுவல்ஸை பத்தி, அதே மக்கள் வந்து ஆமாம் நான் லெஸ்பியன், நான் ஹோமோசெக்சுவல் அப்படின்னு சொல்லி ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல பேசியிருக்கிறாங்க. நான் பிரசிடென்டா இருந்து அவங்களை இன்வைட் பண்ணி பேச வைத்திருக்கிறேன். அவங்க மேல எனக்கு எப்பவுமே ஒரு அன்பு உணர்வும் பாச உணர்வும் உண்டு. அவங்களெல்லாம் அவமதிக்க கூடாது, ரொம்ப தப்பு. சரியா? அதுக்கப்புறம் பெண்கள் பூப்படைந்த நாள்னு ஒண்ணு வச்சு அதை வேற கொண்டாடுறாங்க, அது திருவிழா வேற கொண்டாடுறாங்க. என் பாயிண்ட் ஆணை கவர் பண்ணிட்டு பெண்ணுக்கு வர்றேன். ஆணுக்கு அந்த பையனுக்கு 12 வயசோ 15 வயசோ அந்த பையனுக்கு எப்ப எலெக்ஷன் வருதோ, எப்ப எஜாகுலேஷன் வருதோ, அப்ப அந்த பையன் பெரிய மனுஷன் ஆயிட்டான். அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் வந்துச்சு, அடுத்த சந்ததி உருவாக்கக்கூடிய திறன் வந்தது. அந்த நேரத்துல அது எந்த பையனுக்கும் தெரியாது, எந்த அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. அதை விழா கொண்டாடுறதும் நீங்க கிடையாது. அதை கேவலமா வேற நினைக்கிறீங்க. எலெக்ஷன் வந்தா தப்பு, எஜாகுலேஷன் வந்தா தப்பு, அது கேவலம், தொடாத, பேசாத, டேபு டாபிக். ஆனா பெண்ணுக்கு ஓவுலேஷன் வந்ததுன்னா அது மென்சஸ் முடிஞ்ச, அவளுக்கு மென்சஸ் வந்த உடனே ஊரு முழுக்க கூப்பிட்டு உட்கார வச்சு கறி விருந்து கெடா வெட்டி போடுறாங்க. இது என்ன அயோக்கியத்தனம்னு கேட்கிறேன். ஆணும் பெருசாகிறான், பெண்ணும் பெருசாகுது. ரெண்டும் அவங்களால அடுத்த சந்ததி உருவாக்க முடியுது. சரி, பெண் பூப்படைந்த நேரம் அதுக்கான ஒரு ராசி பலன் ஒண்ணு வேற கிரியேட் பண்றாங்க. என் பாயிண்ட் வந்து பெண் முதல்ல டேட் ஆஃப் பர்த் சொன்ன மாதிரியே தான் இது, டேட் ஆஃப் டெலிவரி மாதிரி. இது வந்து பெண் பூப்படைந்த நேரம் 14 நாள் முன்னால அவ கருமுட்டையை உருவாக்குனாலே அதுதான் பூப்படைந்த நேரம். அது ஸ்பெர்ம் ஒண்ணு எதிர்பார்த்துச்சு, 14 நாள்ல ஸ்பெர்ம் கிடைக்கல, அதனால அந்த மென்சஸ்ல வெளியில வந்துச்சு. அதனால அந்த குழந்தை 14 நாள் கழிச்சு டெலிவரி தான் வெளியில வருதே தவிர அது பூப்படைந்த நேரமே கிடையாது. பூப்படைந்த நேரம் ஓவம் உருவாக்குன 14 டேஸ் முன்னால. இதை பெண்களே சிந்திக்கிறது கிடையாது. இதை பெண்களே விழா கொண்டாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. மென்சஸ் டேட்னு சொல்லி பெண் பெரியவள் ஆயிட்டான்னு சொல்லி நீங்க பத்திரிகைகள் அடிச்சு ஊரா கொண்டு போய் பத்திரிகை கொடுத்து எல்லாரையும் வர சொல்லி அத அங்கேயே நீங்க கல்யாணம் வேற பாலிய விவகாரம் பண்றதுக்கு பேசி முடிக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். மேல நட்சத்திரம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் போய் நான் அறிவியல் அடிப்படையில் ஆதாரங்களோடு இப்போது என்னால் உங்க அனைவருக்கும் நிரூபிக்க முடியும். மேல நட்சத்திரம் ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாம் போய், ஏமாற்று, ஃப்ராடு. இது எப்படி ப்ரூவ் பண்றேன்னு கேக்குறீங்களா? நீங்க பாக்குற நட்சத்திரம் வந்து 4 ஒளி ஆண்டுகளுக்கு முன்னால் புறப்பட்ட ஒளி. ஒரு நட்சத்திரம் அது தானே ஒளிவிடும், அதனாலதான் அதுக்கு நட்சத்திரம் பேரு. சூரியன் வந்து நட்சத்திரம். சரியா? சூரியன் வந்து ரவுண்டா இருக்குது. நட்சத்திரத்தை இப்படி 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 போட்டு நீங்க டிராயிங் போட்டு அதுக்கு ஸ்டாருங்கிறீங்களே, அது இன்னொரு மிகப்பெரிய பொய். வானத்துல இருக்கிற அவ்வளவும் ரவுண்டா மட்டும்தான் இருக்க முடியும். நட்சத்திரம் ஷேப்ல ஒண்ணு கூட இருக்க முடியாது, நட்சத்திரமும் இருக்க முடியாது. இப்படி ஸ்டார் போட்டு இதை ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதும், இதை ஸ்டார்ன்னு நீங்க நம்புறதும், அது மின்னுது அப்படின்னு நீங்க நம்புறது எல்லாமும் பொய். அது ஒரு பொய். அது போல தனியா இருக்கட்டும். இந்த பக்கம் வருவோம். 2,78,600 நம்ம டோட்டலா ரவுண்டா 3 லட்சம் கிலோமீட்டர் வச்சுக்குவோம். 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு நொடி பொழுதில் ஒளி புறப்படுகிற செல்லுகிற வேகம் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர். இந்த ஒரு நொடியில இருந்து 60 நொடி 1 நிமிஷம், 60 நிமிஷம் 1 மணி நேரம்,
24 மணி நேரம் பெருக்கி அதை வந்து 365 பெருக்கி அதை வந்து 4ஆல பெருக்கினா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருமோ அந்த டிஸ்டன்ஸ்ல முதல் நட்சத்திரம் நம்ம பூமியில இருந்து இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு பேரு ஆல்பா சென்டாரி. ALPHA ஆல்பா சென்டாரி CNTAURI. அதான் நமக்கு இருக்கிற ரொம்ப பக்கத்துல இருக்கிற 4 ஒளியாண்டுல இருக்கிற முதல் நட்சத்திரம். மற்றதெல்லாம் 5, 10 ஒளியாண்டு தள்ளி இருக்குது. ஒளியாண்டுங்கிறது என்னது? 3 லட்சம் × 60 × 60 × 24 × 365 4. அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அப்போ புறப்பட்ட ஒளி இன்னைக்கு வந்ததுன்னா நீங்க இங்க பாக்குறது வந்து ஸ்டார் இல்ல. 2017 15 ஏப்ரல்ல புறப்பட்ட ஒளிய வந்து நீங்க இப்ப மேல பார்த்துட்டு நட்சத்திரம் சொல்றீங்க. இது நட்சத்திரம் அல்ல. நட்சத்திரத்துல இருந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னால் புறப்பட்ட லைட்டு. சரியா? ஒருவேளை 16 ஏப்ரல் 2017 எல்லா நட்சத்திரமும் வெடிச்சு சதறிடுச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு இரவு நீங்க பாத்தீங்கன்னா வானம் டார்க்கா இருக்கும், நட்சத்திரம் இருக்காது. இப்ப நீங்க பாக்குற நட்சத்திரம் வச்சு உங்களால சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரே செய்தி என்னன்னா 4 வருஷத்துக்கு முன்னாலும் இந்த நட்சத்திரம் இருந்தது, அவ்வளவுதான். நேத்து இருந்ததுங்கிறதுக்கு ஒண்ணு ஆதாரம் கிடையாது. அறிவுமே புரியுதா? 4 வருஷத்துக்கு முன்னால நட்சத்திரம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இப்ப நீங்க பாக்குற நட்சத்திரத்திலிருந்து புறப்பட்ட ஒளி. ஒளியே இப்படி இருக்குது, அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நட்சத்திரம் இருக்குது. அது உங்க மீது என்ன தாக்கத்தை உண்டு பண்ண முடியும்னு கேட்கிறேன் நான். இப்ப ஏதோ இன்டர்நெட்னு ஒண்ணு இருக்குது, எங்கெங்கயோ இருக்கிறோம். இப்ப அமெரிக்கால இருந்து பாக்குறாங்க, மற்ற இடங்கள்ல இருந்து என்ன பாக்குறாங்க, ரைட்டு. அன்னைக்கு எப்படி பாத்தீங்க? அது அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிற நட்சத்திரம் சிங்கிள் அவுட் பண்ணி அந்த பிரெக்னன்ட் லேடிய டெலிவரி டைம்ல வந்து எப்படி ஆக்கிரமிக்கும்னு கேட்கிறேன். அது உங்க லைஃப் ஹிஸ்டரியை எழுதி வைக்கும்னு கேட்கிறேன் நான். இப்ப பக்கத்துல இருந்தா தோல்ல தட்டி கொடுக்கலாம், ஏன்பா அப்படின்னு கேட்டுக்கலாம்னு சொல்லலாம். கிளாஸ் ரூம்ல இருந்தா ஒரு 40 பேர் டீச்சிங் எடுக்கலாம். 4 ஒளியாண்டுக்கு அந்த பக்கமா இவ்வளவு கோடிக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற நட்சத்திரம் நீங்க பிறக்கிறப்ப வந்து உங்க வாழ்க்கையை எப்படி டிசைட் பண்ணும்? அதுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? சரியா? அடுத்து வந்தீங்கன்னா ஜாக்கி ஃபஹர்டி அப்படின்னு ஒரு லேடி இருக்கிறாங்க. JACKIE ஜாக்கி ஃபஹர்டி FAHERTY ஜாக்கி ஃபஹர்டி. 30 வயசு கூட இருக்காது, ஒரு குட்டி பொண்ணு. பிரமாதமா பேசுவோம் ஆஸ்ட்ரானமி பத்தி. அஸ்ட்ரானமி பத்தி அந்த பொண்ணு பேசுற பாக்குறப்போது கண்ணு பாத்தீங்கன்னா பளபளபளபளன்னு இருக்கும். எங்கேயோ வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி பேசுவாங்க அந்த பிள்ளை. இப்பதான் PhD முடிச்சா அதை அவங்க டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சந்தோஷமா கொண்டாடி வீடியோ போட்டுருக்காங்க. ஷி பிகேம் a டாக்டரேட் இன் அஸ்ட்ரானமி ஜாக்கி ஃபஹர்டி. ஒரே ஒரு கவுன் மட்டும் போட்டுட்டு இந்த மரத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்களே, செயின உடன் இதுல கிராஃப்ட் ஒர்க்குன்னு, அது மாதிரி ஒண்ணு போட்டு வந்து நின்றுவான். பேசுவா அவ்வளவு அழகா பேசுவான் அந்த பிள்ளை. பேசுற போது அதுல ஒண்ணுல அந்த ஜாக்கி ஃபஹர்டி பேசுற போது இந்த மேல இருக்கிற நட்சத்திரம் இருக்குது இல்லையா, மில்லியன்ஸ் பில்லியன்ஸ்ல இருக்குது இல்ல, இத வந்து அவ ஒரு 1,00,000 வருஷம் சங்க் ஒண்ணு எடுத்துக்கிறான். 1,00,000 வருஷம் முன்னால ஸ்டார் எங்க இருந்தது, 1,00,000 வருஷம் கழிச்சு ஸ்டார் எங்க இருக்குது அப்படிங்கறத 1000 வருஷத்துல கிளாசிஃபை பண்றான். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுறான். ஒரு செகண்டுக்கு 1000 கிலோமீட்டர் 1000 வருஷம் ஓடும். அடுத்த செகண்டுக்கு இன்னொரு 1000 கிலோமீட்டர் 1000 வருஷம், அடுத்த செகண்டுக்கு இன்னொரு 1000 வருஷம். அந்த மாதிரி கணக்கு போட்டு அது 100 இன்ட்டு போடுறது 100 வருஷம் வச்சுக்கோங்க. 100 இன்ட்டு 100 1000 ஆமா 1000 10 செகண்ட்ல 10,000 100 செகண்ட்ல 1,00,000 கிலோமீட்டர் டிராவல் ஆகுது. 1,00,000 வருஷம் டிராவல் ஆகுது. கிலோமீட்டர்ல 1,00,000 வருஷம் டிராவல் ஆகுது. 100 செகண்ட்ல ஒரு ஸ்டாரு 1,00,000 வருஷம் டிரான்ஸ்பர் ஆகுது. அந்த மூமெண்ட் அப்படியே போடுறா பாருங்க. பில்லியன்ஸ்ல எல்லா ஸ்டாரும் கோணமானு எங்கெங்கயோ போகுது. சிலது ஒன்னா குரூப் சேருது, ஒரு குரூப் பிரியுது, ஒன்னு லெஃப்ட்ல போகுது, ஒன்னு ரைட்ல போகுது, ஒன்னு மேல போகுது, கீழே போகுது, அவ்வளவு நகருது. 100 செகண்ட் இந்த பாத்தீங்கன்னா அந்த லட்சக்கணக்கான நட்சத்திரங்களும் எப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போகுது, 1,00,000 வருஷத்துல நகருது அப்படின்னு காமிக்கிறார். அதை பாக்குற போது அது பாட்டுக்கு ஏதோ அது வேலையை பார்த்து உட்கார்ந்து இருக்குது. உங்களை பத்தி அக்கறையே கிடையாது. You are of no consequence to those stars. They are moving, that's it. They don't have any life, they don't have any consciousness, they are not doing anything to you, they cannot contact you, they have got nothing to, absolutely nothing, no damn work with you. ஜாக்கி ஃபஹர்டின்னு போட்டு பாருங்க, தேடி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எது பார்த்தாலும் நல்லா இருக்கும். நான் இப்ப சொல்றது உங்களுக்கு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். நான் அந்த லிங்க் வேணாலும் நான் ஸ்டீஃபனுக்கு அனுப்பி வைக்கிறேன், மத்தவங்களுக்கு அனுப்பட்டும். லிங்க் போட்டிருக்கு. லிங்க் வந்து இதுல போட்டிருக்கு, நம்ம வெங்கடாச்சலம் போட்டிருக்காரு. சரி, ஜாக்கி ஃபஹர்டி வெங்கட்ராமன் போட்டிருக்காரு.
ரைட். வாஸ்து சாஸ்திரத்துல ரூல் நம்பர் 1 என்னன்னா மீன் விடணும். ஒரு தண்ணி தொட்டி வச்சுக்கணும், அதுல ஒரு மீன் வைக்கணும். ஒத்த மீன் வைக்கணும், 2 மீன் வைக்க கூடாது. கோயில்ல யானை வைக்கணும், ஒரு யானை வைக்கணும், 2 யானை வைக்க கூடாது. எப்போ ஒரு யானை இருக்குதோ, துணை இல்லாம யானை இருக்குதோ, அந்த யானைக்கு சத்தியமா 6 மாசத்துல மதம் பிடித்தே தீரும். அது யானை பாகம் உள்பட எல்லாத்தையும் போட்டு அடிக்கதான் செய்யும். அதுக்கு இணை வேணும், அதுக்கு துணை வேணும். யானையை தனியா நிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய கொடுமை. இது கோயில்ல நடக்கிறது இன்னும் பெரிய கொடுமை. இதே மாதிரி நான் போற பல ஆபீஸ்ல பார்த்துருக்கிறேன். ட்ரைனிங் பண்ண போனா அவங்க வாஸ்துப்படி ஒரு மீன் ஒண்ணு விட்டுருப்பாங்க. நான் அந்த HR மேனேஜர்லாம் சொல்றது, இந்த மீன் என்ன தெரியுமா சொல்லுது, என்னன்னு நீ நாசமா போகணும்னு டெய்லி சொல்லுது. துணையே இல்லாம ஒரு மீன் எத்தனை மாசம் எத்தனை வருஷம் சுத்தினே உட்கார்ந்து இருக்கும். கோபம் வராது, போர் அடிக்காது, வெறுப்பா இருக்காது. ஒத்த மீனை போடணுமா, இது வாஸ்து அசல் சொல்லி இருக்கிறான். சரி, வாஸ்துப்படி கிழக்கு பார்த்தது மேற்கு பார்த்ததுன்னு கணக்கு சொல்றீங்க. 360 டிகிரியில கிழக்கு 2 தான். புரியுதா? இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இது கிழக்கு. இப்படி பாத்தீங்கன்னா 2 தான் மேற்கு. இப்படி குறுக்குல போட்டீங்கன்னா இப்படி 1, இப்படி 1 டிகிரி வடக்கு, இப்படி 1, இப்படி 1 டிகிரி வந்து தெற்கு. அவ்வளவுதான். இந்த 8 தவிர 352ம் ஒண்ணு வடகிழக்கு, இல்லைன்னா வடமேற்கு, இல்லைன்னா தென்கிழக்கு, இல்லைன்னா தென்மேற்கு. டைரக்டா கிழக்கு அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மவுண்ட் ரோடு உள்பட பெண்டாதான் போகுது. பாண்டிச்சேரியிலையும் சண்டிகர்ல மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் லைன் ரோடு வச்சிருக்கீங்களே தவிர எல்லா ரோடும் பெண்டு. இதை கிழக்கு பார்த்த வீடுன்னு ஒரு மண்ணாங்கட்டி வீடும் கிடையாது. அப்புறமா வாயு மூலை, அக்னி மூலை, ஜல மூலைன்னு ஏதோ ஒரு 4 மூலை வச்சிருக்கிறான். என் வீட்டுக்கு எதிர் வீட்டுல எப்படிடா வைப்பான்னு கேட்டேன். என் வீட்டுக்கு ஒரு டைரக்ஷன் வச்சா அவன் எதிர் வீட்டு டைரக்ட்லி ஆப்போசிட்டா வைப்பான். அப்ப அவன் சைடு அவன் வேற மாதிரி ஆங்கிள் வைப்பான் சார். ஏன்னா 4 பேர் 4 இடத்துல இருந்தோம்னா 4 இடத்துலயும் வாயு மூலை மாறுது, ஜல மூலை மாறுது, என்ன இன்னொரு அக்னி மூலை மாறுது. இது 4 சேர்த்து அபார்ட்மெண்ட் வச்சா எப்படா ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டா தனித்தலை வேற வேற மாதிரி கணக்கு சொல்றாங்க. அதனால வாஸ்துப்படி எல்லாம் பிரமாதமா கட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரு, பஞ்ச பாண்டவர்கள் அரக்கு மாளிகையை, இந்த மகாபாரதம் அதுல அரக்கு மாளிகை அவங்க வாஸ்துப்படி கட்டினாங்க. ஒரு நாள் கூட குடும்பம் நடத்தல, 19வது கொளுத்தி வர போட்டாங்க. அப்புறமும் நம்ம ஆளுக்கு அறிவு வர மாட்டாங்க. வாஸ்துப்படி இது பண்ணா சரியா வரும். வாஸ்துப்படி எப்படி கட்டினாலும் நீ ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சு. வாஸ்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆச்சா, ஆவியோடு பேசுதல்னு இன்னொன்னு. அவங்க ஆவி அமுதான்னு ஒண்ணு அப்பப்போ பேட்டி போடுவானுங்க. ஆவியோட பேசுறப்ப நான் கேட்கறது, ஆவி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா மௌனம் ஏன் நீ முதல்ல செத்தேன்னு கேட்கறேன். உயிரோட இருக்கணுமா இல்லையா? பவர்ஃபுல்லா இருந்தா, பவர்ஃபுல்லா இருக்கிற இம்மார்டல் தானே, எப்போதும் உயிரோட இருக்கிறது தானே நீடித்த ஆற்றல். ஆவி செத்து போய் தானே ஆவி ஆச்சு. நீ எதுக்கு செத்த, முதல்ல அதை பதில் சொல்லு, அப்புறமா நிச்சயம் கேட்கலாம். ஆவி அமுதா கிட்ட பேசுறப்ப அடுத்த தேர்தல் யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டா ஜெயலலிதா. அப்புறம் யாரா வின் பண்ணானா? கருணாநிதி. அன்னைக்கே தூக்க மாட்டேன்னு இருக்கணும். இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர், பேர் வேண்டாம், என் ஃப்ரெண்டு ஒரு ட்ரெயினரு. அவரு ட்ரைனிங்ல நல்லா சம்பாதிக்காதனால அவர் காவி உடை போட்டு பட்டையா விபூதி போட்டு அவர் இப்ப வந்து சாமியாரா ஆயிட்டாரு. அவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தா அவர் சொன்னாரு, ராமு நான் உன்னோட பழைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவரு. நான் சாமியார்லாம் இல்ல, ராமு நீ நானும் ஃப்ரெண்டு அப்படின்னு அவரு. இன்னமும் இருக்கிறாரு. அவரை இப்ப இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பேட்டி கண்டாங்க. யார் சார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டா ஏடிஎம்கே 28 சீட்டு வரும்னு எனக்கு ஒரு ஒளி தெரியுது அப்படின்னாரு. ஏடிஎம்கே 1 சீட்டு தான் வாங்குச்சு. அந்த சாமியார் என்ன இருக்கிற சென்னையில் தான் இருக்கிறாரு, பேர் வேண்டாம், சரியா? அதுக்கப்புறமா பேய் பிசாசுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது எப்படியும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அது ஒரு எனர்ஜி இருந்தா அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுவோம். பேய் பிசாசு இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. அவன் பார்த்தேன்னு சொல்றானே தவிர, கால் இல்லைன்னு சொல்றானே தவிர, வெள்ளை கலர்ல இருக்கும்னு சொல்றானே தவிர, கூடவே மகிழம்பூ வாசனை வருங்க, மல்லிப்பூ வாசனை வருங்க, ஒரு நாய் கொலைக்குங்க, ஒரு நரி ஊழையிடுங்க அப்படின்னு டயலாக் பேசுறானே தவிர, புடிச்சு வையா பாக்கலாம் நேர்ல அப்படின்னா மாட்டேங்கிறானுங்க. அதனால அன்ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க, மேல இருக்கிறது UFOன்னுட்டு. அவரு நீல் டிகிராஸ் டைசன் கிண்டல் பண்ணுவாரு. அது நீ பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறமா அது ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்டா, அன்ஐடென்டிஃபைடு இல்ல. அது ஐடென்டிஃபைடுன்னா ஒரு போட்டோ எடுத்து எங்கேயும் கூட நம்ம பேசலாம் அப்படின்பாரு. இன்னும் யாரும் பண்ணல. அது ஒண்ணு ரவுண்ட் ஆகுது, அது மேல இருந்து வந்தது, அது போச்சு, நான் பார்த்தேன், ஆவிய நான் நேர்ல பார்த்தேன், பேய நான் நேர்ல பார்த்தேன், பேய் அடிச்சது பார்த்தேன். நாசாங்கிறது எனர்ஜியை யூஸ் பண்ற சமாச்சாரம்.
இது மிகப்பெரிய ஆற்றல் எதுன்னா ராக்கெட்ல வர்டிகலா கோடிக்கணக்கான கிலோமீட்டர்ல மாச கணக்குல அனுப்பணும். அவனுக்கு எனர்ஜி தேவைப்படுது. இந்த மாதிரி பேய் மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. பேய் அடிச்ச மாதிரி அடிச்சோம்னு சொன்னோம்னா அவன் ஒரு 1000 பேயை பிடிச்சி ராக்கெட்ல போட்டான்னா ராக்கெட் பிரமாதமா மேல போகும். ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க அணு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ராக்கெட் அனுப்புறதுக்கு. வெர்டிகலா கிராவிட்டி அகைன்ஸ்டா போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க. பேய்க்கு அவ்வளவு பவர் இருக்குதுன்னா பிடிச்சி ஒரு 1000 பேய் உள்ள போட்டா நல்லா இருக்கும்ல. அதனால பேய் பிசாசு பூதம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சரியா? பில்லி சூன்யம் அப்படிலாம் வைக்க முடியாது. ஏவல் வினை செய்வினை அப்படிலாம் யாரும் இல்ல உனக்கு வச்சுட்டோம் அதனால நீ செத்த அப்படின்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஊடு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. VOO DOO ஆப்பிரிக்கால சொல்லுவாங்க. ஒரு பொம்மை ஒண்ணு எடுத்து இதை ஒரு ஊசி ஒண்ணு எடுத்து இந்த ஊசி வச்சு இப்படி குத்துனோம்னா நீ அவள்தான் நீ ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு செத்து போயிடுவான்னா அதனால செத்து போயிடுவான். ஊடு ஒர்க்ஸ்மாங்க. ஊடு ஒர்க் சிம்பிளி பிகாஸ் த அதர் பர்சன் பிலீவ்ஸ் இன் ஊடு. இப்ப என்கிட்ட இதே மாதிரி ஒரு பொம்மையை காமிச்சு ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு செத்து போயிடுவான்னா சர்தான் போடான்னு சொல்லிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு அந்த அளவுக்கு நான் உட்காந்துருப்பேன். எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. Long as you don't believe in voodoo can do nothing with you. Voodoo works only if you believe in it. And people who believe in it, they are the ones who die. அதனால பில்லி சூனியம் ஏவல் சேவனை பண்ண முடியாது. நான் இன்னொரு மீட்டிங்லயும் இதே மைண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். இடம் வேண்டாம். ஒரு ஊர்ல என்னை கூப்பிட்டாங்க, பில்லி சூனியம் வைக்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு போய் அதுல நான் இந்த தாயத்து, இந்த இரும்பு, இந்த பித்தளை பில்ல, எலும்பு, கருகி போன முடி, ஒயரு, எலக்ட்ரிக் ஒயரு, குங்குமம், எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் கையில எடுத்து பார்த்து இதெல்லாம் எவன் வச்சான் ஏவல் செய்வனேன்னு பார்த்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறேன். எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லதான் இருக்கிறேன். ராகுகாலத்துல பணத்தை கட்டிட்டு நல்லதான் இருக்கிறேன். சரியா? அதனால ஏவல் செய்வனை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பயந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க, பயப்படலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சாமி ஆடுதல் ஒண்ணு. சாமி ஆடுறது இந்த கிராமத்துல மட்டும்தான் நடக்கும். படிக்காத பெண்கள் இருக்கிற இடத்துல தான் நடக்கும். திருவிழா நடக்கிற போது மட்டும்தான் நடக்கும். 1000 பேர் இருக்கிற இடத்துல தான் நடக்கும். மைதானங்களில் மட்டும்தான் நடக்கும். படித்தவங்க இருக்கிற இடத்துல நடக்காது. லண்டன்ல, நியூயார்க்ல, டோக்கியோல நடக்காது. தனியா இருந்தா நடக்காது. படித்த ஆணுக்கும் நடக்காது, படித்த பெண்ணுக்கும் நடக்காது. அந்த பெண்ணுக்கு கிராமத்துல ஐடென்டிட்டியே இல்லை அப்படிங்கிற போது அந்த பெண் சாமி ஆடினா எல்லாரும் கும்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் ரோட்ல நடந்தா கூட சாமி சாமின்னு கும்பிட்டுக்கிறாங்க. அவளுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. அதனால இந்த சாமி ஆடுறவங்க படிக்காத கிராமத்தில் உள்ள விழா நடக்கிற போது 1000 பேர் பார்க்கிற போது என்ன தனக்கு அடையாளமே இல்லாத ஒரு பெண் செய்த செய்தி மட்டும்தான் சாமி ஆடுறது. இந்த மாதிரி இப்ப ஜோக்கே என்னோட ஜோக்ல நிஜமா நடந்தது. சாமி ஆடிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் வராரு. அப்போ சாமி ஆடி நிற்கிறா. சாமி ஆடுறப்போ அந்த ஆள் சொல்றாரு, நானு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொன்ன உடனே சாமி சாமி அடிக்காதீங்க சாமி சாமி. அதனால அவள் தான் சாமி ஆடுறது. நாம யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா சாமி ஆடுறது நின்றுடும். சரியா? அதுக்கப்புறம் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு ஒண்ணு, ஜெம்மாலஜி அப்படின்பாங்க. எந்த கல்லை போட்டா, எந்த ராசிக்கு எந்த கல்லை போட்டா உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜ் டிவில ஒரு உஸ்மான் ரோட்ல ஒரு நகைக்கடை வைத்திருந்த ஓனர் பெண்மணி வாரம் 1/2 மணி நேரம் எல்லாருக்கும் ராசி பலன் சொல்லுவாங்க. யாருக்கு எந்த கல்லு போட்டா சரியா வரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு அந்த ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் லேடி, 35 வயசு, உஸ்மான் ரோடு. அங்க போய் விசாரிச்சீங்கன்னா சொல்லுவாங்க கடை பேர், ஆண் பேர்லாம். உஸ்மான் ரோடு, டி நகர். சரியா? அந்த பெண் 1/2 மணி நேரம் ராஜ் டிவில அதிர்ஷ்ட கல்லை பத்தி பேசுறாங்க. 35 வயசு, உஸ்மான் ரோட்லயே ஆக்சிடென்ட்ல சின்ன குழந்தைங்க 2 குழந்தைய விட்டுட்டு செத்து போறாங்க. ஒண்ணு சரியான கல்லு போடலையா, இல்ல கல்லு ஒர்க் அவுட் ஆகாதா. அந்த பொண்ணை குறைத்து மதிப்பிடுவது என்னுடைய நோக்கம் அல்ல. கல்லு இல்லைங்கிறதா என்னுடைய டாபிக். சயின்ஸ்ல இல்லை. சரியான கல்லு போட்டிருந்தா அந்த பொண்ணு படைச்சிருக்கலாம். ஒண்ணு இல்ல எந்த கல்லுமே சரியில்லை, அதனால அந்த பொண்ணு இறந்து போனாள். 2ல ஏதோ ஒண்ணு சரி. ஆனா ஒரு ராஜ் டிவில அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. நான் கேட்டிருக்கிறேன், நானே கேட்டிருக்கிறேன். 35 வயது இளம்பெண், ஜுவல்லரி ஷாப் ஓனர். சரியா? அதனால கல்லெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அப்புறம் பரியல் நல்லதா, கிரிமேஷன் நல்லதா, எரிப்பது புதைப்பதும்பாங்க. இது நம்ம 1 கிராம் ஜைகோட்டா உள்ள இருந்தோம் இல்லையா, அம்மா வயிற்றுல 3 கிலோவா மாறினதுக்கு காரணம் அம்மா சாப்பிட்ட சாப்பாடு. அம்மா அதை சாப்பிட்டா அதை எலும்பு மஜ்ஜையா மாத்தினா, எலும்பு மஜ்ஜை போன் மேரோல இருந்து அதை பிளட் ஆக்கிக்கிட்டா
பிளட் ஆக்கி அதை நமக்கு குழந்தை 3 கிலோவா மாத்தினான். 1 கிராம் became 3000 grams and then we came out. யூட்ரஸோட கெப்பாசிட்டி 3 கிலோ. அது சில லேடிஸுக்கு 2.25 கிலோ, சில லேடிஸுக்கு 3.25 கிலோ. அது எவ்வளவு வெயிட் தாங்குமோ அவ்வளவு வெயிட் வச்சுக்கோம். அந்த வெயிட் தாங்க முடியாத வெயிட் வர்ற போது இந்த யூட்ரஸ் திறந்துக்கும். அதனால பிறந்த டேட்லாம் கரெக்டா வரும்னு சொல்லாதீங்க. யூட்ரஸோட தாங்கும் கெப்பாசிட்டி தான் உங்க டேட் ஆஃப் பர்த் முடிவு பண்ணுது. கரெக்டா இத்தனை நாள்ல வந்துடும், அத்தனை நாள்ல வந்துடும் பொய். அந்த பெண்ணோட யூட்ரஸோட கருப்பையின் வலிமை, தாங்கும் கெப்பாசிட்டி, வெயிட் தாங்கும் கெப்பாசிட்டி. சரியா? அதுக்கப்புறம் நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன், இது வந்து அம்மா சாப்பிட்ட சாப்பாட்டுல 3 கிலோ ஆச்சுல்ல, திரும்ப கொண்டு போய் உங்களை பரி பண்ணா திரும்பவும் நீங்க அந்த மண்ணா மாறி திரும்பவும் நீங்க சாப்பாடா மாறுவீங்க. ஒரு செடிக்கு உதவும். அதனால கொளுத்துவதை விட புதைப்பது நல்லது அப்படிங்கிறது இயற்கையோடு சார்ந்ததுன்னு சொல்ல வர்றேன். சரியா? யாருக்கு பயன்படாம சாம்பலா போய் அப்புறம் மேகத்திலிருந்து திருப்பி வரங்கிறத விட நேரடியாக புதைக்கப்பட்டு நான் ஹைட்ரஜனாக, நைட்ரஜனாக, அம்மோனியாவாக, குளோரினாக நான் பூமியில மாறி நான் திரும்பவும் தக்காளியாக, செடியாக, நான் பூவாக, மரமாக மாறி திரும்பவும் ஒரு ஆளுக்கு எனர்ஜி கொடுக்கறது நல்லது. அதனால பரியல் பெட்டர். சரியா? நான் தனிப்பட்ட முறையில என் பாடி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்கிறேன். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்கிறேன். அதனால என் கதை தனி கதை, என்ன விட்டுருங்க. நார்மலா பரி பண்றது நல்லது. அச்சா, அதுக்கப்புறமா இப்போ வந்து சயின்ஸ் என்ன பண்ணிட்டுன்னு கேட்டீங்கன்னா, போலியோ அப்படிங்கிறது டோட்டலா ஒழிச்சிச்சு. லெப்ரசி அப்படிங்கிறது இப்ப கிட்டத்தட்ட கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற போது யானைக்கால் வியாதி உள்ளவர்களை பார்த்திருக்கிறேன். போலியோவால அஃபெக்ட் பண்ணவங்களை நான் பார்த்திருக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேல நண்பர்கள் நான் போலியோ அஃபெக்டட் பீப்புள் பார்த்திருக்கிறேன். இப்ப இந்தியாவில கிடையவே கிடையாது, உலகத்துல கிடையவே கிடையாது. டோட்டலா எடுத்துட்டாங்க. அம்மை அப்படிங்கிற நோயை டோட்டலா எடுத்துட்டாங்க. ஸ்மால் பாக்ஸ்ல இப்ப கிடையாது. என்ன, சிக்கன் பாக்ஸ் தான் வருது. ஸ்மால் பாக்ஸ் ஒண்ணு கிடையவே கிடையாது. பிளேகுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ரேபிஸ்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த காலத்துல ரேபிஸ்னா 10 கோடி, 20 கோடி, 30 கோடி செத்து போவாங்க. லட்சம் எல்லாம் கிடையாது, 1000 எல்லாம் கிடையாது, கோடியில செத்து போவாங்க. ரேபிஸ்லயே பிளேக்ல சாகணும்னா கோடிக்கணக்கான மக்கள் அப்படிலாம் சாகுது. இப்ப டோட்டலா நிறுத்துறதுக்கு ஒரே காரணம் சயின்ஸ். போலியோ கொடுத்து இப்ப சயின்ஸ். இப்ப ஃபைலேரியாசிஸ், யானைக்கால் வாதி, இந்த எலிபென்டியாசிஸ்ங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப ஏராளமான முக்கியமான வியாதிகள் எல்லாம் தடுப்பூசி போட்டு முடிச்சிட்டோம். இப்ப கொரோனான்னு ஒண்ணு இருக்குது. யாராவது பாத்தீங்களா நீங்க? கொரோனா இப்படிதான் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? கொரோனா இப்படிதான் உயிர் வாழுதுன்னு தெரியுமா? கொரோனா இப்படிதான் செத்து போகும்னு உங்களுக்கு தெரியுமா? கொரோனா இப்படிதான் உங்களை கொல்லுதுன்னு தெரியுமா? சோசியல் டிஸ்டன்சிங்கும் இந்த மாஸ்க் போட்டுக்கிறதும் சானிடைசேஷனும் உங்களை காப்பாத்தும்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த மத தலைவர் வந்து உங்களுக்கு சொன்னாங்க? எந்த புராணத்துல, இதிகாசத்துல, பைபிள்ல, குரான்ல சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு? வரிசையா 10 பேர் டப் டப்புன்னு ஒழுங்கு சேர்த்து போனான் சைனால. ஏன்டா செத்தான்னு கண்டுபிடிச்சான். சரினா கொரோனான்னு ஒண்ணு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மைக்ரோஸ்கோப்ல தான் பார்த்தான். அவன் பார்த்துட்டு அப்புறம் உலகம் பூரா சொன்னான். பரப்புனாங்கிறது தனி கதை. அவனே லேப்ல உருவாக்குனாங்கிறது தான் தனி கதை. நான் அதுக்குள்ள போகல. இது கொரோனா அப்படின்னு கண்டுபிடிச்சதும் சயின்ஸ். இது இப்படித்தான் ஃபங்க்ஷன் ஆகுது, உயிர் வாழ இப்படித்தான் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சதும் சயின்ஸ். இது இப்படி உங்களை கொல்லுகிறதுன்னு கண்டுபிடிச்சதும் சயின்ஸ். இதுக்கு மாஸ்க், சோசியல் டிஸ்டன்சிங்கும் சானிடைசேஷனும் உதவும் அப்படின்னு கண்டுபிடிச்சது சயின்ஸ். உலகம் பூரா 700 கோடி மக்களுக்கும் 1.5 வருஷமா இதை 1.25 வருஷமா இதை சொல்லி கொடுக்கறதும் சயின்ஸ். இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால சயின்ஸ் தான் சொல்லி கொடுத்தது, சயின்ஸ் தான் கொல்லுது, சயின்ஸ் தான் காப்பாத்துது, சயின்ஸ் தான் இப்ப காப்பாத்துறதுக்கான வழிவகை சொல்லுது, சயின்ஸ் தான் தடுப்பூசி போட்டுக்கான்னு சொல்லுது. சயின்ஸ் இன்னும் பெட்டரா ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்க போது இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல கண்டுபிடிச்சிடும். அதனால நீங்களும் நானே இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கும், பிளேக் இல்லாம இருக்கிறதுக்கும், ரேபிஸ் இல்லாம இருக்கிறதுக்கும், என்ன போலியோ இல்லாம இருக்கிறதுக்கும், எலிபென்டியாசிஸ் இல்லாம இருக்கிறதுக்கும், ஸ்மால் பாக்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரே காரணம் சயின்ஸ். இந்த 18 வீடுகள் இருக்குது. இப்ப எங்க வீட்டுல வந்து 6 பிளாட், பக்கத்துல ஒண்ணு நாங்க ஒரு பானா போட்ட மாதிரி இந்த யூ டிசைன்ல 18 வீடு இருக்குது பிளாட். 18 பிளாட்ல 6 பேருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணி இருக்குது. இவங்க 40 வருஷத்துக்கு முன்னால, 20 வருஷத்துக்கு முன்னால இந்த 6 பேரும் செத்து தான் போயிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு சர்ஜரி கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்தா ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றது, இல்ல ஸ்டென்ட் வைக்கிறது, இல்லைன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணி உயிரோட இருக்கிறோம். நாங்கெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கடவுள் வந்து பெனவலன்ஸ், கடவுள் ரொம்ப நல்லவர் ஆயிட்டாரு. ஏற்கனவே 30 வயசுல சாகடிச்சவங்க எல்லாம் இப்ப எக்ஸ்ட்ரா 40 வருஷம் கடவுள் கருணையின் அடிப்படையில கொடுத்தாரு. சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. மார்டாலிட்டி குறைஞ்சிருக்குது, செத்து போறது குறைஞ்சிருக்குது.
உயிர் வாழ்கிற லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமா இருக்குது. குழந்தைகள் இறப்பு விகிதம் மிக மிக குறைந்திருக்கிறது. முன்னெல்லாம் 1000 குழந்தை பிறந்தா 150 200 குழந்தை செத்து போகும். இப்பவும் கூட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த குழந்தை 5 ஆண்டுகளுக்கு முன்னால செத்து போறத சைல்டு மார்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. 5வது பிறந்த நாள் கொண்டாடாம செத்து போனா அது சைல்டு மார்டாலிட்டி லிஸ்ட்ல வரும். அந்த மாதிரி லிஸ்ட்ல இன்னைக்கு உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மிக அதிகமாக இருக்கின்றன. மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறது கேரளாவும் தமிழ்நாடும். லிட்ரஸி மட்டும்தான் நம்ம பேசுறோம். சைல்டு மார்டாலிட்டின்னு நான் சொல்ல வர்றேன். நான் குழந்தைகள் இறப்பது தமிழ்நாட்டில் மிகவும் குறைவு, கேரளாவில் மிகவும் குறைவு, உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் மிகவும் அதிகம். இன்றும் இன்னைக்கு டேட்டா நான் சொல்றேன். இதுக்கு காரணம் சயின்ஸ். உத்தரப்பிரதேசத்துல என்ன இருக்குது? ஹரித்வார் இருக்குது, லக்ஷ்மண் ஜோலா இருக்குது, அப்புறம் காசி இருக்குது, வாரணாசி இருக்குது. கூடவே குழந்தையும் செத்து போகுது. புரிஞ்சா? அதனால சயின்ஸ் தான் உயிர் வாழ வைக்குது, சயின்ஸ் தான் காப்பாத்துது, சயின்ஸ் தான் சொல்லி கொடுக்குது, சயின்ஸ் தான் என்ன ப்ராப்ளம் சொல்லுது, சயின்ஸ் தான் தடுப்பூசி தருது, சயின்ஸ் தான் எல்லாமும் செய்கிறது. அதனால மனவியல் என்ன சொல்றதுன்னா சயின்ஸோட போங்கன்னு சொல்லுது. ரைட்? சோ பை அண்ட் லார்ஜ் நான் முடித்து விட்டேன். தேங்க்யூ. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிட்டேன். ஓகே, நன்றி. நான் ஒரு சில செய்திகள் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் செவ்வாதோஷம் சொன்னாங்க. செவ்வாதோஷம் சொல்லி செவ்வாதோஷம் உள்ள ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. நிச்சயதார்த்தம் நடந்தது பிரமாதமா. கல்யாண நாள் குறிச்சாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, தலைவலின்னு வந்தது. தலையில இருந்து அப்படியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா காது கேட்க காதுல பிரச்சனை வந்தது. ஒரு ஸ்டேஜ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணா பாதி பாடி கேன்சர். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜாதக பொருத்தம் எல்லாமே பார்த்து செவ்வாதோஷம் பார்த்து எல்லாமே பண்ணாங்க. கடைசியில கல்யாணத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு இறந்துருச்சு. சோ செவ்வாய் தோஷத்துக்கு சம்பந்தமே கிடையாது. செவ்வாய் தோஷத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மாமனாருக்கு இறந்து போவார் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ஜோவிலா சொல்றது ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்ததுனால அவங்க கோயிலா போய் கும்பிட்டுட்டு நம்ம ராமேஸ்வரம் கோயிலையும் கும்பிட்டுட்டு காசிலையும் கும்பிட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணினாங்க. இல்ல, நான் இங்க செவ்வாய் தோஷத்தினால இறந்ததுன்னு சொல்ல வரல. ஜாதகம் பார்த்து செவ்வாய் தோஷம் ஒத்து போற மாதிரி பார்த்து எல்லாம் நல்லா இருக்கும்னு பார்த்து நிச்சயம் பண்ண கல்யாணத்துல இந்த பிரச்சனை நடந்ததுன்னு சொல்ல வரேன் நான். இதுல செவ்வாய் தோஷம்ன்றது செவ்வாய் கிரகத்தை பேஸ் பண்ணி சொல்றாங்க. மார்ஸ்ல அமெரிக்கா 3 ரோபோட்டிக் இது விட்டுருக்கான். ரோவர், கியூரியாசிட்டி, பெர்செவரன்ஸ் 3மே விட்டுருக்கான். எர்த்துக்கும் மார்ஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 284.17 மில்லியன் கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ்ல நமக்கு அங்க இருந்து வர ரேஸ் கண்டிப்பா நம்மளை தாக்குது அப்படின்னா அங்கே 3 ரோபோட்டிக் இது இருக்கு. டெய்லி ரிசர்ச் பண்ணுது, மெசேஜ் அனுப்புது. அதை ஏன் பண்ணலன்றது ஒரு கேள்வி. அப்புறம் கருமுட்டை குழந்தைங்க கரு உருவாகுது சொன்னீங்க. எல்லா சயின்ஸ் பிரகாரம் எல்லா குழந்தையும் முதல்ல கருவா உருவாகிற கொஞ்ச நாள்ல ஒரு மாசத்துக்கு 1 மாசத்துக்கு வரைக்கும் பெண்ணாதான் இருக்குது எல்லா கருவுமே. பிறகுதான் ஆணா மாறுது. இது ஒரு தகவல். நியூரான் நம்ம படிச்சோம், நியூரானை பத்தி பேசணும். ஒரு நியூரான் 1000 synapses or 5000 synapses. ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு 1000 synapses இருக்குது. அதாவது ஒரு நியூரான்ல 1000 கனெக்ஷன்ஸ் வருதுன்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு. இன்னொரு சயின்டிஸ்ட் சொல்றாரு 5000 கனெக்ஷன்ஸ் வருது ஒரே ஒரு நியூரான்லயே. சோ அப்போ அவ்வளவு கனெக்ஷன்ஸ் வருது. இந்த சயின்ஸ் உள்ள போயிருக்கு. நார்மலா ஒரு நியூரான்ல சைனாப்ஸ் சொல்லுவாங்க. SYNAPSE சைனாப்ஸ் 10-15 இருக்கும். இல்ல படம் எடுத்து பாத்தீங்கன்னா செல்லுன்னு நெட்ல படம் போட்டீங்கன்னா 10-20 சைனாப்ஸ் இருக்கும். இன்னைக்கு படிச்ச இந்த இன்ஃபர்மேஷன் நான் அதனால இது சொல்றேன். அதனால சொல்றேன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் இப்ப கண்டுபிடிச்சிட்டான். சோ இந்த இவ்வளவு அளவுக்கு டெப்தா போயிருக்காங்கன்ற சொல்ல வரேன். சொல்ல வரேன் நான். சோ இத்தனை விஷயங்கள் நமக்கு இருக்குது. இதெல்லாமே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்களா இருக்குது. மகிழ்ச்சி. மற்றவர்கள் கருத்துக்களை பகிரலாம். இன்னும் நான் விட்டு போனது நீங்க ஆரம்பிச்சதுனால எக்லிப்ஸ் ஒரு கிரகணம். அந்த கிரகணம் 24 அக்டோபர் 1995
வந்தது. ஃபுல் கிரகணம். ம். அதாவது சூரியன் முழுக்கவே சந்திரன் குறுக்குல வந்து 100% சூரியனை மறைச்சது. ம். டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் நினைக்கிறேன் அதுக்கு பேரு. ம். ம். 24 அக்டோபர் 1995 ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருந்தப்போ வந்தது. ம். அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க வெளியில வரக்கூடாது, கிரகணத்தப்ப யாரும் வெளியில வரக்கூடாதுன்னாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ் வேலை பாக்குறாங்கல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல, அவங்க சொன்னாங்க நாங்க வெளியில வரமாட்டோம் கிரகணம் அப்படின்னாங்க. ஜெயலலிதா இதுல நம்பிக்கை இருந்ததுனால கவர்மெண்ட் ஆபீஸ் ஃபுல் டே லீவ் விட்டாங்க, யாரும் வெளில வர வேணான்னு. அன்னைக்கு பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 75 லட்சம் நினைக்கிறேன் சென்னையில, இப்போ 1 கோடி நினைக்கிறேன். அப்ப நானு என்னுடைய மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு என் பையன் 15 வயசு, இல்ல ஆமா என் பொண்ணுக்கு 7-8 வயசு, 2 பேரையும் நான் மோட்டார் சைக்கிளை கூட்டிட்டு போய் ஜெமினி மேம்பாலத்துல நடுவுல சென்டர்ல மோட்டார் சைக்கிளை நிக்க வச்சு என் பையனையும் பொண்ணையும் நிக்க வச்சு நான் போட்டோ எடுத்தேன். காலை 11 மணி ஜெமினி மேம்பாலம், போட்டோ கையில இருக்குது. 3 போட்டோ 4 போட்டோ வச்சிருக்கிறேன். காலையில 11 மணிக்கு என்ன மேம்பாலம் எம்டி, இருந்த 3 பேரு, நானு, என் மகள், என்னுடைய மகன், எங்க மோட்டார் சைக்கிள், எம்டி ஜெமினி இருக்குது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நீங்க போட்டோ எடுக்க முடியாது யாராலையும், புரியுதா? எக்லிப்ஸ் என்ன ஒண்ணும் பண்ணல. 25 லட்சம் பேரு கதவை மூடி வீட்டுல இருந்தாங்க. அப்போ நான் கேட்ட கேள்வி, எங்கேயோ கோடிக்கணக்கான மைல்ல இருந்து ஏதோ ஒண்ணு புறப்பட்டுச்சு ரேஸ், சூரியன்ல இருந்தோ சந்திரன்ல இருந்தோ புறப்பட்டுச்சு. அது கோடிக்கணக்கான மைல் ஏதோ ஒரு பெட்ரோலை யூஸ் பண்ணி, ஃபியூலை யூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்துச்சு. உன் ஜன்னல் தாண்டி வராதா, உன் டோர் தாண்டி வராதா? 3 லட்சம் × 60 × 60 × 60 × 365 × 4 அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றது, இந்த 1 இன்ச்சு தாண்டி இதுக்கு வர தெரியாது, என் கதவை தாண்டி வராதா? எனக்கு அதனால நான் போய் போட்டோ வச்சிருக்கேன், அந்த போட்டோ வேணா உங்களுக்கு அனுப்புறேன். என் பொண்ணு போட்டோ, என் மோட்டார் சைக்கிள் போட்டோ, என் பையன் போட்டோ இருக்குது, எம்டியா இருக்கு. இவ்வளவு படிச்ச மெட்ராஸ்ல 25 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு பேர் பயந்தாமொழிகளாக பைத்தியக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு பண்ண முடியாது, ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் இருக்குது, போட்டு கிழின்னு கிழிச்சிருவாங்க. சயின்ஸ் தெரியாத நேரத்துல மூடத்தனமா இதை நம்பணும். லீவ் வேற விட்டோம், கவர்மெண்ட் ஹாலிடே லீவ் விட்டோம். சரியா? பாடுது மத்தவங்க. இன்னொரு கேள்வி இருக்கிறது எனக்கு. மனுஷன் உருவாகி 6 லட்சம் வருஷங்கள் ஆகுது. 6 லட்சம் வருஷங்கள் இருக்குது. 6 மில்லியன் வருஷம், 60 லட்சம் வருஷம். 60 லட்சம் வருஷத்துல எவ்வளவு பேர் பிறந்திருப்பான், எவ்வளவு பேர் செத்து இருப்பான், இந்த பேயெல்லாம் எங்க போச்சுன்றது என்னோட கேள்வி. மகிழ்ச்சி, பேசுறேன், அடுத்தவங்க பேசலாம். மற்றவர்கள் நன்றிகள் ஸ்டீபன். நன்றி சார். மத்தவங்க வாங்க, கேள்விகள், டிஸ்கஷன். பேசுறீங்களா? பேசுறீங்களா லதா மேடம்? பேசுறீங்களா? இல்ல சார். இல்ல சார், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ ஞாபகம் மறந்து போச்சு. இப்போ ஞாபகம் சார், நீங்க முத்தையா சார் நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த கடவுள் இது இல்லைன்ட்டு, அது நான் நம்புறேன் இல்லைங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ டாக்டர்ஸ் கூட என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு சர்ஜரி நடக்குது, அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஐ ஹவ் டன் மை டியூட்டி, மிச்சம் எனக்கு தெரியாது, பழைப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, யூ ஜஸ்ட் ப்ரே ஃபார் காட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோ படிச்சவங்களே அந்த கம்ப்ளீட் சயின்ஸ் அவங்க அதுல இருக்காங்க. நம்மளாவது ஏதோ பேசுறோம் செய்யறோம் பேசுறோம், அவங்க பிசிக்கலா பண்றாங்க சர்ஜரின்ட்டு. இப்போ அவங்களே அது மாதிரி சொல்றாங்களே சார். நியாயமான கேள்வி, வரவேற்கிறேன். என்னுடைய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகடமிக் இன்டெலிஜென்ஸ் வேற, காமன் சென்ஸ் வேற. இவங்க டாக்டர் படிப்பு 16 வயசுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சாங்க. 6 மாசம் 1 வருஷத்துலயே உம்மாச்சி கும்பிடு, உம்மாச்சி காப்பாத்து. முதல்ல எதை ஏத்துனீங்க? எம்டியா இருந்த கேசட்ல, எம்டியா இருந்த சிடில, எம்டியா இருந்த ஹார்ட் டிஸ்க்ல, எம்டியா இருந்த பென் டிரைவ்ல, எம்டியா இருந்த கம்ப்யூட்டர்ல முதல்ல ஏத்துனது கடவுள. பின்னால 15 வருஷம் கழிச்சு ஏத்துனதுக்கு பேரு மெடிசின், என்ஜினியரிங், லா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. எது பவர்ஃபுல்? அதனால முதல்ல அதை சொல்லாம, அதுதான் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொல்லுவார், எல்லா குழந்தையும் ஏத்திஸ்ட், எல்லா குழந்தைக்கும் சாமி கற்பிக்கப்பட்டது. பிறக்கும் போது நீங்க ஏத்திஸ்ட் தான், சாமி இல்லை. மனிதன்க பிறக்கிற போது ஆம்பளை பொம்பளை மனிதன், அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஜாதி போட்டாங்க, உங்களுக்கு ஒரு மதம் போட்டாங்க, உங்களுக்கு ஒரு கோயில் போட்டாங்க, இப்படி கும்பிடணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் கற்பிக்கப்பட்டது. கத்தே கொடுக்கணும்னா குழந்தைக்கு தெரியாதுல்ல. நான் ஒரு பதில் சொல்லட்டுமா சார்? எந்த டாக்டராவது அவங்க டெத் சர்டிபிகேட் கொடுக்கும்போது அவருக்கு டெத்து முடிஞ்சு போச்சுன்னு எழுதி கொடுக்குறாங்களா? யாரும் எழுதி கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு உடம்புல இந்த கோளாறு, ஏதோ ஒரு கோளாறு, இதனால இறந்துட்டாருன்ற ஒரு கருத்து தான் எழுதி கொடுப்பாங்களே தவிர, அவ்வளவுதான் அவருக்கு டைம் முடிஞ்சு போச்சு கடவுளை எடுத்துக்கினாருன்னு யாரும் எழுதி கொடுக்க மாட்டாங்க. நார்மலா இவருக்கு டெத் டைம் வந்துடுச்சுன்னு எழுதி கொடுக்க மாட்டாங்க. சோ அவங்களால எழுதி கொடுக்க முடியாது. எப்படியாப்பட்ட டாக்டரும் நான் இன்னைக்கு இவர் உடம்புல இந்த பிரச்சனைனால இறந்து போனாரு அதுதான் சர்டிபிகேட் பண்ணுவாங்க. அப்போ அவர்கிட்ட அவரு என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வேற, இது வேற. டாக்டர்கள் நம்புறாங்கன்னா தட்ஸ் எ டிஃபரண்ட் ஸ்டோரி. நீல் டிகிராஸ் டைசன் முதலே சொன்னேன் இல்லையா, அவர் சொல்லுவாரு அஸ்ட்ரானமில இருக்கிற சயின்டிஸ்ட், அஸ்ட்ரானாமர்ஸ்மாங்க, வானவியல் ஆய்வாளர்கள். அதுல 84% மக்கள் ஏத்திஸ்ட், 16% அஸ்ட்ரானமர்ஸ் தீயிஸ்ட், கடவுள் நம்புறாங்க. நீல் டிகிராஸ் டைசன் கோவப்படுவாரு, இந்த 16 பேர் எப்படா இன்னும் கடவுள் நம்புவீங்கன்னு கேட்பாரு. அதான் மேல போய் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்ல. இப்ப இங்க இருந்து நம்மளுக்கு சொர்க்கம்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா, ஏன்னா அந்த பக்கம் இருக்குது 12 hour தனியா தாண்டி. அப்ப அவனுக்கு நரகம் நாம தானே. இங்க இருந்து நான் சொர்க்கம் போறேன்னா அமெரிக்கா போறேன் செத்து போய், அப்ப அவன் அங்க இருந்து நரகம் போறான்னா கீழே இறங்கி எங்கிட்ட தானே வரணும். கிடையாது. அப்புறம் நீங்க ஊர்வசி மேனகாக்கு ஈக்குவலா எதனா கேளுங்க, கிளைம் பண்ணுங்க, உங்க ரைட்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மாதிரி, அது கேளுங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் சொன்னீங்கல்ல சார், டிரான்ஸ்ஜெண்டர் லதா முடிச்சுட்டு வரேன் சார். டிரான்ஸ்ஜெண்டர் சொன்னீங்க இல்லையா, நீங்க அவங்களுக்கு பைசா கொடுத்துட்டு வருவேன் நானு அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆனா அவங்க சைட்ல இருந்து பாருங்க சார், அவங்க மிரட்டுறாங்க சார், நீ கொடுத்தாகணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் அராஜகமா சில சமயம் இந்த பர்டிகுலரா இந்த லோக்கல் ட்ரெயின்ல போனீங்க வச்சுக்கோங்களேன், யூ வில் ஃபேஸ் த ப்ராப்ளம். ஸோ ஒரு தடவை கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அப்புறம் கேட்கறாங்க, ஏய் கொடுத்த என்ன நீ நாசமா போயிடுவ அப்படி இப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க. எல்லா விதத்துல அவங்கள பார்த்தாலே ஒரு பயம் வர மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. நீங்க சொல்றது உண்மை. லதா மேடம், ராமு சார், லதா மேடத்துக்கு நான் பதில் சொல்றேன். கிரி, கஜா, கபாலி, பக்கிரி, மீச வச்சவன், லுங்கி கட்டினவன், ஜேப்படிக்காரன், பிக் பாக்கெட்காரன், இவன் எல்லாம் என்ன பண்ணுவானோ அவங்களுக்கு வாழ வழி இல்லை என்றால் அதைத்தான் திருநங்கைகள் செய்கிறார்கள். திருநங்கைகளுக்கு நீங்கள் வாழ வழி செய்து கொடுத்தால் அவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை, சுகாதாரமான ஒரு வாழ்க்கையை, அவர்களுக்கு தன்னுடைய சக மனிதனாக, நம்மை போலவே ஒரு மனிதனாக அவர்களை மதித்து, மனுஷியாக மதித்து, திருநங்கை அல்லது என்னவோ ஒரு ஆப்போசிட் ஜெண்டருக்கு ஒரு மனுஷனாக மதித்து, ஆணாக பெண்ணாக மதித்தால் அவர்களும் இந்த வேலைக்கு தொழிலுக்கு போக மாட்டாங்க. அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவதும், உங்களை மிரட்டுவதும், ஜேப்படி செய்வதும், கிரி, கஜா, கபாலி, பக்கிரி இவர்கள் செய்வதும் ஒன்றுதான். அவர்களுக்கு வாழ வழி இல்லை, இவர்களுக்கும் வாழ வழி இல்லை. அரசாங்கம் இந்த நடைமுறையில் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் அப்படி செய்கிறார்கள். அவர்களை ட்ரெயின்ல மிரட்டுறாங்க, கொடுக்குறாங்க, அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணா, சாமியார் ஆசீர்வாதம் பண்ணாலே நம்ம நாசமா போறோமே. ஒரு திருநங்கை, பிறப்புறுப்பு இல்லாதவள், கர்ப்பப்பை இல்லாதவள் ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லி பைத்தியக்காரன் 10 ரூபாய் கொடுக்குறானே, அவன் என்ன சொல்லலாம்? மகிழ்ச்சி. அடுத்தது முதல் பாயிண்ட் பூரா நான் ஃபுல்லா ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு வாழ வழி இல்லைங்கன்னா இந்த மாதிரி வருதுங்கிறது ஒத்துக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய சைக்காலஜி மனதில இருந்து பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 வயசு பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட இருக்கிற பசங்களை போட்டு அடிக்கிறான் அப்படின்னு எங்களுக்கு மெசேஜ் வந்தா, as a கவுன்சிலர் வந்தா, நாங்க கேட்கிற முதல் கேள்வி, வீட்டுல அப்பா அம்மா இந்த பையனை எப்படி அடிக்கிறாங்கன்னு கேட்போம். சமூகம் இவர்களை எப்படி அடிக்கிறது? இவங்க உங்களை பண்றாங்கன்னா அவங்களை எவ்வளவு கொடுமை நாம பண்ணி இருக்கிறோம், அதனால அவங்க நம்மளை திருப்பி திட்டுறாங்க. அவங்க திட்டுற ஆள் இல்ல, சண்டை போடுற ஆள் இல்ல, பணம் கொடுங்குற ஆள் இல்ல, அவங்களை நம்ம ரொம்ப கேவலமா பேசுறோம். அதனால அவங்க பாதிக்கப்பட்டதுனால அந்த கோபம் யாரை பார்த்தாலும் அவங்க, நீங்க நல்லவங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? பாக்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்றான், பாக்குறவங்க எல்லாம் வெறுப்பேத்துறான், அதனால அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துல அடிச்சதுன்னா வீட்டுல அவங்க அப்பா அம்மா அடிக்கிறாங்க, இல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்க அடிக்கிறாங்க, இல்ல பக்கத்துடைய வீட்டுல அடிக்கிறாங்க. அது கடைசி ரிஃப்ளெக்ஷன் தான் ஸ்கூல் தொடக்கமே கிடையாது. ஸ்கூல் எஃபெக்ட், காசு வேற எங்கேயோ இருக்குது. எல்லா திருநங்கைகளும் அப்படி நடந்துக்கிறதும் கிடையாது. அது இல்ல.
ராமு, வாங்க. நான் பல வாரங்களா நீங்க பன்னீர்னு கூப்பிடப்படுது, அதனால பேச முடியல. ஏன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு எடுத்துட்டேன். இன்னைக்கு பேசினேன். 2 சஜஷன்ஸ் மட்டும் கொடுக்க விரும்புறேன். நீங்கள் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, நான் முடிச்சிடறேன். மியூட் பண்ணிக்க, நான் 1 நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன். ராமு, பெரியார், அண்ணா போன்றவர்களின் நீட்சியாக, சுயமரியாதை கருத்துக்களின் நீட்சியாக உங்களை நாங்க பாக்குறோம். ஐயா, அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் வேணாம்பா. ஆமா, ஆமா, சரி, என் ரேஞ்சுக்கு படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் பச்சையப்பன் கல்லூரியில் முன்னாள் மாணவரான ராமுவும் நானும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் என்பதாக நான் பாக்குறேன். அப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய கம்பு சுத்துற வேலைகளை, நீங்க கம்பு சுத்துற வேலைகளை சைக்காலஜியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு என்ன செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பெரியார், அண்ணா போன்ற கலைஞர் தவிர்த்து, கலைஞர் பேசிட்டீங்க. நீங்க பேசினா அது அரசியல் ஆயிடுது. அதை தவிர்த்து விட்டு இந்த கருத்துக்களை இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்க நாளைக்கு நான் வெள்ளிக்கிழமை ரெட் கோர்ட்ல மறுபடியும் நீங்க பேசக்கூடும். நீங்க சைக்காலஜில ரொம்ப டீப்பா போகும்பொழுது எங்களால உங்களோட பின்தொடர முடியல. நேரடியா 1-to-1 கிளாஸ்ல உட்காரும் பொழுது இருக்கிற விஷயம் வேற, ஜூம் கிளாஸ்ல வரும்பொழுது அவ்வளவு தூரம் உங்க பின்னாடி என்னால ஓடிட முடியல. சைக்காலஜி அண்ட் இது சோசியல் சம்பந்தமான, சொசைட்டி சம்பந்தமான, செல்ஃப் அவேர்னஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சைக்காலஜில ரொம்ப டீப்பா நீங்க போகும்போது எங்களால உங்க கூட எங்களாலன்னு சொல்லிட்டா நீங்க அதுக்கு திருப்பியோ நீ உன்னை சொல்லியா, நீன்னு சொல்லியா அப்படின்னு கத்த போறீங்க. என்னால உங்க கூட ஓடிட முடியல. சரி, மகிழ்ச்சி. நன்றிகள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உரையாடினது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க பலமுறை கூப்பிட்டும் நாங்க இன்னைக்குதான் பேச முடிஞ்சது. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நான் ஒதுங்கி இருந்துட்டேன். நன்றி ராமு. நன்றி. தேங்க்யூ. மற்றவங்க வாங்க. நன்றி. வினய்தீர் தான் அண்ணன் சொல்லுங்க. முழுவதும் கவனிக்கல, நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். மறுபடி முழுவதும் கேட்டுட்டு இது பண்றேன். ரொம்ப பல கருத்துக்கள். சூப்பர்ஸ்டிஷன் அப்படிங்கறது நீங்க சொல்ற மாதிரி சின்ன பிள்ளையில இருந்தே கும்பிடுதான், இப்ப சாமியை கும்பிடுதான் சொல்லி கொடுக்குறோம். அது கடைசி வரைக்கும் வருது. ஆனா சாஞ்சுக்க ஒரு தோல் இருக்கு. அதாவது என்னை பொறுத்தவரை இப்ப ஒரு நம்மள ஒருத்தர் பெரியவரை அடிக்க கேக்குதா, ஒருத்தர் பெரியவரை அடிக்க வர்றான், நம்மளால திருப்பி அடிக்க முடியல. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோல் இருக்கிறது மாதிரிதான் கடவுள் பார்த்துக்கும்னா கொஞ்சம் மனசுல கொஞ்சம் நிம்மதி வருது. கடவுள் இல்லைங்கிறது 100% எனக்கு இது உண்டு. ஆனா என்ன இருக்குன்னா, சின்னத்துல இருந்தே படிச்ச தமிழ், அது சொன்ன தேவாரம், திருவாசகம், தாயார் படிச்சது, அதெல்லாம் மனசுல ஊறி இருக்கு. அந்த தமிழ் அப்படி இருக்கு. இன்னொன்னு, நமக்கு இந்த வாழ்ந்த சூழல் நமக்கு இது எல்லாத்தையும் காமிக்குது. சயின்ஸ் படிச்ச சயின்ஸ் வாழ்ந்த சூழலும் அது ஒண்ணு இல்லப்பாடு சொல்லுது. இருந்தாலும் ஒரு பயத்திலேயே எதிர்பார்ப்புலயே நம்ம தவிக்கிறோம். இன்னொன்னு, ஒரு சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேரத்துல சரி ஒண்ணுமே இல்லாத போது என்ன இதுக்கு எதனால இது நடந்துச்சு, சரி என்னமோ தெரியல, ஏதோ நமக்கு அது அப்படித்தான் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு நினைப்பு வர்ற போது ஒரு சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு, அதாவது உங்க மாதிரியோ அல்லது இதுவா இருக்கவங்களோ நினைச்சுக்க, அதாவது இதுதான் ஒரு லா ஆஃப் ஆவரேஜ், லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ், இது நடக்கத்தான் செய்யும், இது ஆவரேஜ் தான். அது 1000 வீக்கிள் போச்சுன்னா 3 வீக்கிள் அடிபடத்தான் செய்யும். அன்பார்ச்சுனேட்டா ஒரு வீக்கிள் உன்னுடையதா போச்சு, அதான கதை. ஆனாலும் நமக்கு ஒரு சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுதான். புரியுது, நீங்க சொல்றது புரியுது. ஏதாவது ஒரு ஆறுதல், நான் முதல்ல இதே சொன்னேன் நானு. நம்ம எதிர்பாராத ஒரு செய்தி நடக்கிற போது நம்மளால தாங்க முடியாம வர்ற போது நாம அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்க வேண்டியதுனால இந்த மாதிரி கிரியேட் பண்றோம். கடவுள்கிட்ட சாஞ்சிக்கலாம் சொல்றோம், இல்ல பூர்வ ஜென்ம பலன் அப்படின்னு கொண்டாந்து நாமளே தேர்த்திக்கிறதுக்காக உதவுறோம்.